வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இனியவன் இந்திரஜித். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிச்சயமாக உங்களை இந்த இடத்துல கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். உங்களுடைய அந்த ஆதரவோடு தான் இந்த அளவுக்கு நம்ம சிறப்பாக கொண்டு போயிட்டுருக்கோம். நம்முடைய ஜித் டிவி இன்று 5 லட்சம் சப்ஸ்கிரைபரை கடந்து வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் ஒரு மறக்க முடியாத திருநாள். நானும் ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருந்தேன். இந்த திருச்செந்தூரில் எப்படா பாட்டு எடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த வில்லு பாட்டிற்கு இன்று அதற்கான ஒரு அச்சாரம் நம்முடைய முருகப்பெருமான் இன்று நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நினைக்க தோணுது. திருச்செந்தூரில் முதல் முறையாக நம்முடைய வில்லிசை அரசி மாதவி அவர்களுடைய வில்லுப்பாட்டு இடம்பெற்றுச்சு அப்படிங்கிறது தான் சிறப்பு. திருச்செந்தூரில் முருகப்பெருமானை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா வார்த்தையே கிடையாது. கருணை கடலே கந்தா போற்றி, தீராத வினைக்கெல்லாம் நம்முடைய திருச்செந்தூர் முருகனே துணை நிற்பார். நம்ம திருச்செந்தூர் கோவிலுக்கு நாளுக்கு நாள் பக்தர்களுடைய வருகை அதிகமாவதற்கு காரணமே பார்த்திங்கன்னா, அங்கே வரக்கூடிய பக்தர்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை நீக்கி அவர்களை வெற்றியாளர்களாக மாற்றுவது தான் காரணமாக சொல்லப்படுது. அந்த வகையில் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு நிறைய பெருமைகள் உண்டு இல்லையா? சுனாமியை வென்றெடுத்த சுப்பிரமணிய சுவாமி 1648 கூட பார்த்திங்கன்னா டச்சுக்காரர்கள்லாம் திருச்செந்தூர் கோயிலை கொள்ளையடிச்சிட்டு போகிறப்ப கூட கடல் சீற்றத்தை வர வைத்து அந்த டச்சுக்காரர்களே விரட்டி எடுத்த பெருமை நம்முடைய முருகப்பெருமானுக்கு உண்டு. கடைசியாக பார்த்திங்கன்னா 2/7/2009 பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் திருச்செந்தூரில் நடைபெற்றுச்சு. அதற்கடுத்து 16 வருடங்களுக்கு பிறகு ஒரு மகா கும்பாபிஷேக விழா நம்முடைய திருச்செந்தூர் முருகன் கோயில் நடைபெறுது. அதை ஒட்டி பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் கோவிலே அடையாளம் தெரியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த திருச்செந்தூர் கோயில் தானா இது அப்படின்னு நம்மளே நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதை நான் சொல்கிறத விட நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் முதல் முறையாக நம்முடைய வில்லிசை அரசி மாதவி அவர்களுடைய வில்லுப்பாட்டு இடம்பெற்றிருக்கு. அந்த நிகழ்வு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயச்சில் பிறந்த தொல்லை போ போகா துயரம் போம் குணமான் மருனை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத
காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காதே பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதோ தப்பாமல் சார்பார் தமக்கே யானை முகம் இருகொம்பும் மகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயரும் பங்கான பொன்பு நூலழகோ தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதி வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாய் அண்டர்கள் துயரம் தீராயோ
பெரியோர்களே, சபை நிறைய வந்த என் தாய்மார்களே, தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, அப்படி பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, இளம் சிங்கங்களே, எனது அருமை சகோதரர்களே, சகோதரர்களே, அதாவது என்ன இந்த திருச்செந்தூர் மாநகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையுடனே குழுவிருந்து வரக்கூடிய செந்தூர் பதியழகன் திருச்செந்தூர் முருகனுடைய திருவாலயத்திலே, இந்த பெரிய திருவாலயத்திலே ஐயாவுடைய ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா, குடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த திருச்செந்தூர் பதியழகன் முருகனுடைய திருவாலயத்திலே இந்த கலையரங்கத்தில் நாமுடைய வில்லிசையையும் இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக வரவழைக்க வேண்டும் என்று அன்போடு நாமல் 6 பேர்களையுமே இந்த ஆலயத்திற்கு வரவழைத்து உள்ளார்கள். இந்த ஆலயத்திற்கு திருச்செந்தூர் முருகனுடைய திருவாலயத்திற்கு வாய்ப்பளித்த ஆலயத்தின் நிர்வாகத்தார் அவர்களுக்கும் எங்களை வரவழைத்த அருமை அண்ணார் அவர்களுக்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாகவே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. அதாவது என்ன இந்த திருச்செந்தூர் திருவதி முருகன் அப்படின்னு சொன்னா சரவண பொய்கையிலே கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு இறைவனுடைய சிவபெருமானுடைய நெற்றிக்கண் அக்கினி பொறியில இருந்து அவதரித்த இந்த திருமுருகனுடைய திருவரலாற்றிலே கந்தபுராணமாகப்பட்ட வள்ளி திருமண கதைகளைத்தான் இன்றைக்கு நாங்கள் பாட இருக்கிறோம். அதனாலே சரி பாடக்கூடிய பாட்டிலே பழுது குச்சங்கள் எல்லாம் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குற்றங்கள் எங்களுடைய கதையிலேயே பொருள் குற்றங்கள் சாரீர குற்றம் குறை இருந்தாலும் சரீர குற்றம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம், அறிந்து பாடினாலும் அறியாமலே பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமலே பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திலே எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி என்னால் தெரிந்தளவு என் சிற்ற அறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. எனக்கு என் குருநாதர் கற்றுத்தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, பச்சைமட்டை கொண்டு பட்டாரு அடிப்பீர்களோ, அதுபோல் இல்லாமல் உங்க யாருக்காவது கோவம் வந்ததுன்னு வைங்க, என்ன செய்யணும்? எங்க தாத்தா மட்டும் கூட்டு போங்க. எதுக்கு? தாத்தா எவ்வளவு கொடுத்தாலும் வாங்குவார். என்ன வாங்குவார்? கொடுத்தா சாப்பாடு வாங்குவாரு, சாப்பிட்டதுக்கு தகுந்தபடி அடியும் வாங்குவார். சரிதானே? அதனாலே அது வாங்குவாரு, இது வாங்குவாரு. சரி, அதனாலே 6 பிழை 100 குச்சங்கள். சரி ஐயா, அடியாலை ஆதரிக்குமா கேட்டுக்கொள்கிறோம். ஆமா, நாட்டிலேயும் நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, காவலர்கள் புகழும் நாடு, கோடமலை உடையும் நாடு, வீசும் நாடு, மாதமொன்று மலை பொழியும், வருடமொன்று பூமி
நாடு நாடு வேள்வி சாரல் வீசக்கூடிய மலைக்கு அருகாமையிலே அமையா குறிஞ்சி நாட்டிலே ஆண்டு வருகிற மன்னனாகப்பட்டவர் சிற்றூரை அரசனாக கொண்டு ஆமா நம்பி மகாராஜ மன்னன் நலமோடு சிற்று அரசராகவே சிற்றூரை ஆண்டு வருகிறார். இப்படி குறிஞ்சி நாட்டிலே சிற்றூரிலே நம்பி மகாராஜனாகப்பட்டவர் ஆமா தன்னுடைய மனைவியாகப்பட்ட நங்கை மோகினி பெண்ணாளோடு ஆமையா அவர் மன்னவன் தேவி இருவீர்களுமாக என்னையா எவ்விதமாகவே வாழ்ந்து வருகிறார்கள் தெரியுமா? எப்படி ஐயா? அவர் குறிஞ்சி மாநாடதி குறிஞ்சி மாநாடதி சிற்றூர் தன்னதி நம்பி மகாராஜ மன்னன் நங்கையான பெண் கொடி நம்பி மகாராஜ மன்னனாகப்பட்டவர் வேடவர் குலத்திலே வீற்றிருந்து மன்னன் வெகு சிறப்பாகவே வாழ்ந்து வருகின்றார். தன் மனைவியாகப்பட்ட நங்கை மோகினி பெண்ணாளோடு ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். நல்ல முறையில் வாழ்ந்து வருகின்றார். கணவன் மனைவி என்று சொன்னால் ஆண் பெண்ணை மதிக்க வேண்டும், பெண் ஆணை மதிக்க வேண்டும். ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு நடக்க வேண்டும். அப்படி ஒருவர் சொல்லி ஒருவர் கேட்டா தான் குடும்பம் குடும்பமா இருக்கும். அப்படி இந்த நங்கை மன்னனப்பட்டவளும் நம்பிராஜ மன்னனுமாக வெகு சிறப்பாகவே ஆண்டு வரக்கூடிய காலகட்டத்தில் இரு பேர்களுக்கும் அன்னால் குறைவு இல்லை, மனையாலை தாழ்வு இல்லை, கிடையாது. பொன்னால் குறைவு இல்லை, பொருளாலை தாழ்வு இல்லை. அவருக்கு ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அடுக்குமத்தை வீடு இருக்கு, இன்னும் எப்பேற்பட்ட செல்வா கொண்டிருக்கிறார் தெரியுமா? எப்படி ஐயா? ஏழரையா கோபுரம், ஏழரையா கோபுரம், எதிரே ஒரு மண்டபம், சூழரையா கட்டும் மாளிகையா, அந்தரமங்கள் அவனுக்கு அடுக்கடுக்கா அவருக்கு ஓராம்படி தலம், ஓராம்படி தலம், ஓரப்பு சாவடி, இரண்டாம்படி தலம், இருந்தாலும் மேடைகள், மூணாம்படி தலம், முட்டு கட்டும் சாவடி, நாலாம்படி தலம், அரசாடும் மேடைகள், ஐந்தாம்படி தலம், அலங்கார சாவடி, ஆறாம்படி தலம், ஆணையட்டு மண்டபம், எட்டாம்படி தலம், எட்டாம்படி தலம், வட்டார சாவடி, எட்டாம்படி தலம், அவருக்கு பத்தாம்படி தலம், பந்தடிக்கும் மேடைகள், பொன்னோடு பொருளோடு புகழாக வாழ்ந்துவார். நம்பி மகாராஜனுக்கும் நங்கை மோகினி பெண்ணாளுக்கு சொத்தால் குறைவு இல்லை, சுகத்தால் தாழ்வு இல்லை. ஆறாம் படித்தலாம் அலங்கார மேடைகள், குதிரை கட்டும் தாழ்வடங்கள், கொட்டார சாவடிகள், பத்தடுக்கு மாளிகையும் அவருக்கு பந்தடி மேடைகளும். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே என்னென்ன செல்வங்கள் வேணுமோ அத்தனை செல்வங்களுமே நிறைந்திருக்கிறது. வேடுவர் குலத்திலே பிறந்தாலும் அவர்களுக்கு வேண்டிய சுகத்தாலே குறைவு இல்லை. ஆனால் எத்தனைதான் செல்வங்கள் நிறைந்திருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே செல்வங்கள் 16 என்று சொல்லுவார்கள். 16 செல்வம் என்பார்கள். அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் வந்து ஒரே ஒரு செல்வம் தான். அந்த ஒரு செல்வம்னா என்ன செல்வம்? அதுதான் வண்டி செல்வம். அதானே கேட்டேன். வண்டி செல்வம்னா உடுக்கார அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு மட்டும்தான் பெரிய செல்வம்.
வீட்டுக்கார அம்மாவுக்கு மட்டும்தான் அவர் செல்வம். ஆமா எல்லாருக்கும் இல்ல. அப்புறம் எந்த செல்வம் என்ன? அதாவது நம்ம வீட்டுல பீரோவுல கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு வைத்திருந்தாலும் லட்சக்கணக்கில் வச்சிருந்தாலும் அந்த பணம் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமாயா? ஒருபோதும் கூப்பிடாது. ஒருபோதும் கூப்பிடாது. கூப்பிடாது. கழுத்து நிறைய தங்க ஆபரணங்களா வாங்கி அணிந்திருக்கிறோம். அள்ளி போட்டிருக்கோம். அந்த தங்கம் வந்து நம்மளை அம்மா அப்பா என்று அழைக்குமா? அழைக்காது. அழைக்காது. நம்ம பேர்ல நிறைய நிலம் வாங்கி போட்டிருக்கோம். நாமளா ஏகப்பட்ட இடம் வாங்கி போட்டிருக்கோம். அந்த மண்ணு வந்து நம்மளை அம்மா அப்பா என்று அழைக்குமா? ஒரு நாளும் கூப்பிடாது. இவை மூன்றுமே உயிரற்ற உணர்வற்ற பொருள். பொருள் பொருள். ஆனால் நாமளை அன்போடும் பண்போடும் ஆசையோடு அம்மா அம்மா அப்பா என்று அழைக்க வேண்டுமானால் செல்வத்திலே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தான். அதுதான் பிள்ளை செல்வம். சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து அதான் மதலை சொத்து என்பார்கள். கனியிலே சிறந்த கனி பிள்ளை கனி என்பார்கள். அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் இந்த நம்பிராஜனுக்கும் மனைவியாகப்பட்ட நங்கை மோகினிக்கு ரொம்ப மனக்கவலை. குழந்தை இல்லைன்னா கஷ்டமா தானே இருக்கும். ஆமா, எந்த ஒரு வீட்லயுமே குழந்தை இல்லைன்னு கவலை இருந்தாலும் இந்த நம்பிராஜனுக்கும் நங்கை மோகினி பெண்ணாளுக்கும் இரு பேர்களுக்குமே சரி குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னா என்னம்மா பெண் குழந்தை இல்லைன்னு தான் ரெண்டு பேருக்கும் வருத்தமா. அட பாத்தீங்களா பெண் குழந்தை இல்லைன்னு. ஏன் தெரியுமா? எதற்காக? அவருக்கு முதலாவது 7 ஆண் குழந்தை உண்டு. அடே முதல்ல 7 பிள்ளை ஆண் பிள்ளை பிறந்திருக்கு. ஒன்றல்ல இரண்டல்ல 7 ஆண் குழந்தைகள். 7 ஆண் பிள்ளை பிறந்த போது 7 ஆண் குழந்தை இருந்தும் இந்த நங்கை தேவிக்கு நமக்குன்னு ஒரு பெண் குழந்தை இல்லையே நினைப்பாங்கல்ல. 7 ஆண் குழந்தைகள் பிறந்திருந்தாலும் கணவனாகப்பட்ட நம்ம நம்பிராஜனுடைய கைவேலைய மாத்துவாங்க. அவங்க பேரத்தான் இவங்க எடுப்பாங்க. ஆனா பெண் குழந்தைன்னு என்னோடு இருந்து விளையாடுவதற்கு எனக்குன்னு ஒரு பெண் குழந்தை இல்லையே, ஏன் கைவேலைய மாத்துறதுக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையே அப்படின்னு இந்த நங்கை தேவிக்கு மனசுக்குள்ள ரொம்ப மனக்கவலை. என்ன பிறந்தவளுக்கு கவலை இருக்கத்தானே செய்யும். அது மட்டும் இல்ல, வேடுவர் குலத்திலே பிறந்த நம்பிராஜனுக்கும் இந்த நங்கை தேவிக்கும் இரு பேர்களுக்குமே குல தெய்வமாக திருச்செந்தூர் முருகனாகப்பட்ட செந்தூர் பதியழகன் இந்த சுப்பிரமணியனை வள்ளி மணவாளனைத்தான் வணங்கி கொண்டே இருக்கிறார். அவர்கள் இவரைத்தான் வணங்குறாங்க. அப்படி வணங்கி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் என்ன ஒரு கவலையா இருந்தாலும் கந்தனிடத்துல வந்து முறையிட்டு அன்றாடமும் அனுதினமும் பூஜை செய்வது வழக்கம். அவர்களுக்கு வழக்கம். ஆமா சரி. இப்படி திருச்செந்தூர் முருகனாகப்பட்ட செந்தூர் பதியழகனை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய இரு பேர்களுக்கும் 7 ஆண் குழந்தை இருந்தும் பெண் குழந்தை இல்லாத மனக்கவலை கொண்டு இந்த நங்கை தேவியாகப்பட்டவள் கணவனை அழைத்து சொல்லுகிறார். என்ன சொன்னாள்? எங்கன வாராதே மன்னா வேடுவர் குலத்திலே வீற்றிருந்து நம்ம செல்வாக்கோடு வாழ்ந்து நமக்கு என்னவென்னா பலன் இருக்கிறது. இறைவன் அவளுக்கு அந்த சுப்பிரமணியன் 7 ஆண் குழந்தைகளை கொடுத்த போதிலும் ஆணுக்கு ஆண் இருக்கு, ஆனால் அடுக்கலைக்குன்னு ஒரு பெண் இல்லையே மன்னா அப்படின்னு சொல்லி தன் கணவனிடத்திலே கண்ணீரை வடித்து அன்றாடமும் கவலை கொண்டே இருக்கிறார். அப்படி கவலைப்பட்டு கொண்டிருக்கும்போது ஒரு நாளை பார்க்க இந்த நம்பிராஜன் தன்னுடைய அரண்மனையிலே சபா மண்டபத்திலே அமைந்திருக்க இருக்கும்போது அவருக்கு கீழே வாழ்ந்து வரக்கூடிய
சிற்றூரை சேர்ந்த வேடுவர் குல மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி அரச மன்னனை பார்த்து முறையிட்டு ஒரு காரியத்தை பேச வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கிறார்கள். மன்னனை கண்டவுடனே முடிவணங்கி நமஸ்கரித்து மன்னா நம்பிராஜா, இதனால் இதுவரைக்கும் இந்த சிற்றூரிலே இந்த காட்டு பகுதியிலே வேடுவர் குலமாக வாழ்ந்து வரக்கூடிய நாமல் எல்லோருக்கும் இன்றைக்கு எங்களுக்கு தாங்க முடியாத ஒரு மனக்கவலை. அப்படி என்ன கவலை உங்களுக்கு வந்து? இந்த வேள்விமலை சாரலிலே நாமல் பயிரிட்டு வரக்கூடியது எதுவாக இருந்தாலும் பயிரிடக்கூடிய அத்தனையுமே மிருகங்கள் வந்து அதனை அடித்து சாப்பிட்டு கொண்டு சென்று கொண்டே இருக்கிறது. விலங்குகள் அழிவு பண்ணுது. நம்ம மலையில எந்த ஒரு பயிரையுமே விதைத்து அறுவடை பண்ணவே முடியல. விதைக்கத்தான் செய்தோமே தவிர அறுக்க முடியல. அதனால இந்த காட்டுக்குள்ள மிருகங்களுடைய தொல்லையை எங்களால் தாங்க முடியாத காரணத்தினால நாங்க பயிரிட்டு அறுவடை செய்வதற்காக நீங்க தான் எங்களுக்கு கொஞ்சம் வந்து உபகாரம் பண்ணணும். ஏன் நம்பிராஜா இடத்துல சொல்லுகிறாங்க தெரியுமா? அவர் காட்டுக்கு வேட்டைக்கு சென்று மிருகங்களை வேட்டையாடி இவர்களுக்கு நீக்கி தரணும்னு போய் முறையிட்டார்கள். அப்படி நம்பி மகாராஜனாகப்பட்டவர் மக்களுடைய வாக்குக்கு படியாக அவர்கள் குறைவை தீர்க்க வேணுமே என்று காட்டுக்கு சென்று இந்த வேள்விமலை சாரலிலே விளைவிக்கக்கூடிய பயிர்களுக்கு இந்த திணைப்புணத்திலே மக்களுக்கு எந்த விதமாகப்பட்ட சேதமும் வரக்கூடாது என்று தன்னுடைய சேனாதி படைகளோடு வில்லோடு அம்போடு அம்பாரா துளிகளோடு ஈட்டி பாலா எடை சூறை வங்கி ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு திணைப்புணத்திலே மக்களுக்கு சேதம் வரக்கூடாது என்று வேடுவ குலமதி குறைவாக விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி துன்புறுத்தாமல் பாதுகாக்க வேண்டும் என்று மக்கள் சொன்னதற்காக நம்பிராஜன் சேனாதி படைகளோடு வேட்டைக்கு வந்தார். கரடி புலி சிங்கம் காட்டில் உள்ள மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி மன்னனாகப்பட்டவர் வேலைகளை முடித்து சற்று நேரம் நம்ம இளைப்பாறு அதற்கு பின்னாலே அரண்மனைக்கு போவோம் என்று நம்பி மகாராஜ மன்னன் சேனாதி படைகளோடு வந்து கொண்டிருக்க அப்ப வேட்டைக்கு போனாங்க பத்தியா. சேனாதி படைகள் எல்லாம் அவங்க ஒவ்வொரு பக்கமா பிரிஞ்சு வேட்டையாடி கொண்டிருக்க திடீரென்று கூட வந்து கொண்டிருக்கக்கூடிய சேனாதி படையில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரியாகப்பட்டவள் மன்னா நம்பி மகாராஜ மன்னா உடனே ஓடோடி இங்கு வாருங்கள். இந்த இடத்துல இந்த வேள்விமலை சாரல் காட்டுல இந்த வள்ளி பள்ளத்துல ஏதோ ஒரு குழந்தை சத்தம் கேட்கறத மாதிரி இருக்கு, நீங்க வந்து பாருங்க. வள்ளி பள்ளம் அப்படின்னா அந்த இடத்துல வள்ளி என்று சொல்லக்கூடிய கிழங்கு இருக்கு பாருங்க. வள்ளி கிழங்கு அறுவடை பண்ணக்கூடிய இடம். வள்ளி கிழங்கு அறுவடை பண்ணி அந்த கிழங்கு பள்ளத்துல ஏதோ ஒரு குழந்தை சத்தம் கேக்குதுமன்னா நீங்க வந்து பாருங்க அப்படின்னா உடனே நம்பி மகாராஜ மன்னனாகப்பட்டவர் குழந்தை சத்தம் காதில் ஓடோடி வாரா பள்ளம் தன்னதி பார்க்க வேளையில் வசித்த பிள்ளை போல வாய் திறந்தார் வாய் திறந்தார் குதையா ஆனே குவா நல்ல குவா கோசம் போடுதையோ குழந்தை சத்தம் காதில் கேட்டு நம்பி மகாராஜா மன்னன் வயிறு வசித்த பிள்ளை போலவே வாய் திறந்து அழுது கொண்டிருக்க குழந்தை எங்கேன்னு தேடி பார்க்க வள்ளி பள்ளத்திலே அழகான ஒரு பெண் குழந்தை இருப்பதை கண்டுகொண்டார்.
பெண் குழந்தை இருப்பதை கண்ட உடனே மனதிலே இருவேர்களுக்கும் வேற ஆனந்தம். அடேங்கப்பா, நாம இதுவரைக்கும் ஒரு பெண் குழந்தை இல்லைன்னு சொல்லிதானே நம்ம மனைவி ரொம்ப மன வருத்தப்பட்டு கொண்டே இருந்தா. இந்த வள்ளி பள்ளத்துல இப்படி ஒரு அழகான பெண் குழந்தை இருக்கு, இது யாருடைய குழந்தையோ தெரியலையே அப்படின்னு ஆள் இருக்கிறீர்களான 5-6 சத்தம் போட்டு பார்த்தார்கள். அக்கம் பக்கத்துல யாருமே வர தெரியல. உடனே குழந்தைய அரண்மனைக்கு கொண்டு போக வேணும் என்று சேனாதிபடைகளோடு இந்த சிறிய பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு ஓடோடி வந்தார்கள். அரண்மனையிலே ஓடி வந்த உடனே முதலாவது இந்த நம்பிராஜா மனைவியாகப்பட்ட நங்கை மோகினி இடத்திலே குழந்தையை கொண்டு போய் ஒப்படைத்தார். அதாவது இந்த பெண் குழந்தை என்பது யாரு தெரியுமா? இந்த பெண் குழந்தை என்பது எப்படி அவதாரித்தது தெரியுமா? ஆதி ஒரு காலத்திலே வைகுண்டத்திலே ஒளிவிருக்கக்கூடிய நவநீத கோபால கண்ணனாகப்பட்டவர் முருகனுடைய திருவிளையாடலை கண்டு, முருகனுடைய திருவிளையாடல் அப்படின்னு சொன்ன கண்ணபுரானுக்கு ரொம்ப இஷ்டம். அப்ப இவர் திருவிளையாடலை கண்டு கண்ணபுரானுக்கு ஆனந்தப்பட்டு ஆனந்த கண்ணீர் வந்ததாம் 2 கண்களிலேயும். அப்ப 2 கண்களிலேயுமே ஆனந்த கண்ணீர் வந்த உடனே இந்த 2 கண்களில் வந்த கண்ணீராகப்பட்டது அமுதவள்ளி வள்ளி சுந்தரி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 இச்சாசக்தி கிரியாசக்தி என்ற பெண்ணாக தோன்றினார்கள். இச்சாசக்தி கிரியாசக்தி என்று 2 பெண்களாக தோன்றி அப்ப இந்த கண்ணபுரானுடைய கண்ணீர் துளியிலே பிறந்தாரு பாருங்க இந்த அமுதவள்ளி வள்ளி சுந்தர் அப்படிங்கிற பெண்ணு. இந்த அமுதவள்ளி அப்படிங்கிற பெண்ணுதான் தெய்வானையாக தெய்வேந்திரனுக்கு மகளாக பிறந்து முருகனையே தனக்கு கணவனாக அடைய வேணும் என்று முருகப்பெருமானை முதலாவது திருமணம் முடித்தார். இரண்டாவது இருக்கக்கூடியது இந்த வள்ளி சுந்தரி. இந்த வள்ளி சுந்தரி தான் கண்ணபுரானுடைய கண்ணீரிலே பிறந்த இந்த வள்ளி சுந்தரி மறுபடி 2வது முறையாக திருமுருகனுக்கு வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு போவதாக அவருடைய அவதாரம். அப்போ ஒரு நேரத்துல கண்ணபுரான் தன்னுடைய வைகுண்டபதியிலே ஒளிவிருந்து கொண்டு இருக்க கண்மாயி அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மாமுனிவர். அந்த கண்மாயின்னு சொல்லக்கூடிய மாமுனிவர் எல்லா ரிஷிகளுக்குமே அவரும் ஒரு பெரிய ரிஷி. இவருக்கு தன்னைத்தானே தன்னை மிஞ்ச உலகத்துல யாரு பெரியவர் இருக்கிறா அப்படின்னு அவர் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆணவம் யாருக்கா இருந்தாலும் கொஞ்சம் வரத்தானே செய்யும். அப்ப தான் என்ற அகந்தை கொண்டு இந்த கண்மாயி முனிவராகப்பட்டவர் திருப்பார்கடலிலே வைகுண்டத்திலே ஒளிவிருக்கும் கண்ணபுரானை ஒரு நாள் காண வந்தார். அப்ப காண வரும் போது இந்த கண்ணபுரான் இவருடைய ஆணவத்தை கர்வத்தை தெரிந்து கொண்டு இவர் மனசுக்குள்ள ரொம்ப ஆணவத்தோடு இருக்கிறார். இன்னைக்கு இவருக்கு ஒரு பாடம் புகட்டுவோமே அப்படின்னு கண்ணபுரான் வந்தவரை கண்டும் காணாதவரை போல இருந்தார். அப்ப கண்டும் காணாதவரை போல் இருக்க இந்த கண்மாயி முனிவருக்கு ரொம்ப கோபம் வந்து விட்டது. கண்மாயி முனிவர் அவருக்கு பாதத்துல ஒரு கண்ணு உண்டா? நமக்கெல்லாம் 2 கண்ணு முகத்தில் உண்டு. இந்த கண்மாய் முனிவருக்கு பாதத்திலே ஒரு கண்ணு உண்டு. அவருக்கு கண்மாய் முனிவர்னு பேரு. அப்ப இவர் ஆணவத்தை அடக்க வேணும் என்று கண்ணன் கண்டும் காணாதவரை போல இருக்க இவருக்கு கோபம் வந்து விட்டது. கோபம் வந்த உடனே கண்ணபுரானுக்கு கோபம் கொண்டு சாபத்தை கொடுத்தார். வந்திருக்கக்கூடிய முனிவனாகப்பட்ட என்னை வாரும் என்று ஒரு வார்த்தை கேட்கல, வந்தனம் செய்யவில்லையே, என்னை மதியாத கண்ணா நீ இன்றைய நாள் முதலாக காட்டுக்குள்ளே சிவன் பண்டாரமா போக கடவது போர் அப்படின்னு இவர் சாபத்தை கொடுத்தார். அப்ப அருகாமையில் இருந்த லட்சுமிக்கு ஒரு மனக்கவலை. ஐயோ, காக்கக்கூடிய கடவுள் கண்ணபுரான் நம்ம கணவனாகப்பட்டவர் ஒரு முனிவரால் அல்லவா அவமானப்படக்கூடிய அளவுக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்லி மனக்கவலை அடைந்து மானாக சென்று மருகி துள்ளி விளையாடினா இந்த லட்சுமி தேவி. அவமானம் தாங்க முடியாமல் மானாக சென்ற இந்த லட்சுமி சிவபண்டாரமா போகணும்னு இவர் சாபம் கொடுத்தார் பாருங்க. அன்றைய நாள் முதலாக இவர் காட்டுக்குள்ளே வேள்விமலை சாரையிலே சிவபண்டாரமாக நிஷ்டையிலே தவம் இருக்க வந்தார் கண்ணபுரான். அப்படி தவம் இருக்க வரும்போது இருவேர்களும் இப்படி இருந்து கொண்டிருக்க வெகு நாட்களுக்கு பிறகு இந்த சிவபண்டாரமாக இருக்கக்கூடிய கண்ணபுரான் தன் நிஷ்டையை முடித்து நிஷ்டையை
முடித்து கண்முழித்து தவத்தை விட்டு விழித்திருந்தார். அப்ப இவர் கண் பார்வைக்கு முன்னாலே நம்பிராஜன் வேட்டைக்கு வந்தார் பாருங்க. இவர் வேட்டையாடும் போது இந்த புள்ளிமான்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக தாவி தாவி விளையாடி கொண்டிருக்கிறது. அப்ப துள்ளி குதித்து விளையாடக்கூடிய மான் கூட்டத்தில் லட்சுமியும் ஒரு மானாக ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த லட்சுமி இவர் நிஷ்டையை முடித்து கண் முழிக்கும் போது அவர் கண்ணுக்கு முன்னால நின்னார் பாருங்க. வெகு நாட்களுக்கு பிறகு இந்த சிவபண்டாரம் கண்ணபுரான் லட்சுமியை மானாக கண்டவுடனே இவர் மனசுக்குள்ளே அன்பு பெருக ரிஷி கருப்பம் ராத்தாங்காமல் உடனே கர்ப்பவதியாகி அதே இடத்திலே ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்று போட்டார். அவதான் இந்த வள்ளிங்கிற பெண்ணு. இந்த வள்ளி பள்ளத்தில் பிறந்து மானினுடைய வயச்சிலை பிறந்தவள் இந்த வள்ளி பெண்கொடியாக அப்பேற்பட்ட வள்ளி பெண்ணாலை இருகரத்தினால் எடுத்துக்கொண்டு வயதிலே பிறக்க வேண்டுமானால் மான்குட்டி தான் பிறக்கணும். மான்குட்டியை கூட்டிக் கொண்டு போனா தான் மானோடு சேர்த்துக் கொள்வார்கள். ஆகையினாலே அந்த மான்குட்டி வந்து சரி, அதாவது இந்த தெய்வ ஒரு குழந்தையாக அவதரித்ததுனால இந்த குழந்தையை நம்ம எடுத்து செல்லக்கூடாது என்று வள்ளி கிழங்கு எடுத்த வள்ளி அந்த கிழங்குக்குள்ளே அந்த வள்ளி கிழங்கெடுத்த கிடங்குக்குள்ளே அதுக்குள்ளே அந்த குழந்தையை போட்டு விட்டு அது சென்று விட்டது. குழந்தையை போட்டு விட்டு மான்குட்டியாகப்பட்டது லட்சுமி செல்ல எடுத்து கொண்டு வந்த இந்த வள்ளி பள்ளத்திலே கொண்டு வந்த பெண் குழந்தையை அவர்கள் எப்படி வளர்த்து வருகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? ஒரே மேனியுமா பொழுது ஒரே வண்ணமுமா சீரோடும் திறப்போடும் வள்ளி பள்ளத்திலே பெண் குழந்தையை கண்டு எடுத்ததனாலே வள்ளி நாயகி என்று பெயர் நாமத்தை சூட்டி வரிசையாகவே வளர்த்து வருகிறார்கள். அப்ப இந்த வள்ளி நாயகிக்கு 5 வயதிலே அறிவு பாடத்தை கற்பிக்க 6-7 வயதாச்சு அரிச்சுவடி படித்து வருகின்றார். 8 வயதாச்சு 8 பாடங்களை எழுதி வருகின்றார். 10-12 வயதாச்சு பல பாடங்கள் எல்லாம் படித்து தன்னுடைய அரண்மனையிலே நம்பிராஜன் வள்ளி நாயகியை வெகு சிறப்பாகவே வைத்திருக்கிறார். அப்படியாகவே வைத்துக் கொண்டிருக்கும் போது 16 வயதிலே பக்குவதி பெண்ணாக வள்ளி நாயகி 16 வயதிலே பக்குவதி பெண்ணான உடனே இந்த நம்பி மகாராஜனுக்கு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம். குழந்தையை இப்பொழுதுதான் எடுத்துக்கொண்டு வந்த மாதிரி இருக்கு. ஆனா நம்ம பிள்ளை கிருகிருன்னு கீரை தண்டா இப்படி வளர்ந்துட்டாளே. பெண்கள் வளர்த்தி நல்ல கிருகிருன்னு வளர்ந்துருமில்ல. அதுதான் சொல்லுவாங்க, பெண்கள் வளர்த்தி பீக்கங்கா வளர்த்தின்னு சொல்லுவாங்க. பீக்கங்கா வந்து இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு விரத்தண்டி கிடக்கும், நாளைக்கு பார்த்தோம்னா முக்கா விளைச்சல் வந்துடும், பெரிய காய் ஆயிரும். அப்போ இந்த வள்ளி நாயகி 16 வயதிலே பக்குவதி பெண் ஆன உடனே மகளாகப்பட்ட வள்ளி நாயகிக்கு 7-8 தோழி பெண்களை அமர வைத்து தலைக்கு தண்ணீரை ஊற்றி சடங்கு சாஸ்திரத்தை கழிக்க வேண்டும் என்று வள்ளி நாயகிக்கு தண்ணீர் கொண்டு வர வேணுமானா எங்கே வருகிறார் தெரியுமா? வள்ளி அந்த பெண்கோடிக்கு தலைக்கு தண்ணி ஊத்த வேணும்.
மிதக்குமென்று ஊத்து தண்ணி கொண்டு வந்தா அதே உழுவ சத்து மிதக்குமென்று கிணத்து தண்ணி கொண்டு வந்தா அதே கெட்ட சத்து மிதக்குமென்று ஆலரங்கா கஜமதியில ஆணலையும் பெண்ணலையும் அங்கே அணியணிய ஓடுதையா ஆணலையில் தண்ணீர் கொண்டால் அழிந்து போவான் அம்மா மகள் என்று பெண்ணலையில் தண்ணீர் கொண்டு தண்ணீர் கொண்டு பெருமையோடு ஊத்துவாரா அவளை பெருமையா ஊத்துவாரா அவளை பெண்ணலையில் தண்ணீர் கொண்டு மகளுக்கு பெருமையோடு ஊத்துவார் ஆத்து தண்ணி கொண்டு வந்தால் ஐரை செத்து மிதக்கும் ஊத்து தண்ணி கொண்டு வந்தால் உழுவ செத்து மிதக்கும் கிணத்து தண்ணி கொண்டு வந்தால் கண்டை செத்து மிதக்கும் அப்படின்னு ஆளிரங்கா கஜத்திலே ஆணலையும் பெண்ணலையும் ஓட கண்டு ஆணலையில் தண்ணீர் கொண்டால் அழிந்து போவா நம்ம மகா என்று பெண்ணலையில் தண்ணீர் கொண்டு மகளுக்கு பெருமையாக தலைக்கு தண்ணீரை ஊற்றினார்கள் தலைக்கு தண்ணீரை ஊற்றி சடங்கு சாஸ்திரத்தை கலைக்க வள்ளி பெண்கொடியாகப்பட்டவள் வயதுக்கு வந்த நாளையில இருந்து அடே அப்பா அந்த வள்ளி நாயகியினுடைய அழகை பார்த்தா 1000 நாவு படைத்த ஆதி சேசனாலும் சொல்ல முடியாதான் அப்பேற்பட்ட அழகி வள்ளி நாயகி அப்படி ஒரு அழகோடு பிறந்தவளாம் அப்போ இந்த வள்ளி நாயகி வயதுக்கு வந்த பெண்ணாக இருக்கும்போது 7-8 தோழி பெண்களோடு இன்பமாகவே வாழ்ந்து வருகிறார் அவர் எப்பேற்பட்ட தோழியோடு இருக்கிறார் தெரியுமா எப்படி ஐயா கைபிடிக்க தோழி உண்டு கைபிடிக்க தோழி உண்டு தோழி உண்டு தோழி உண்டு தோழி உண்டு கால் பிடிக்க தோழி உண்டு தோழி உண்டு கால் பிடிக்க தோழி உண்டு தோழி உண்டு தோழி உண்டு கால் பிடிக்க தோழி உண்டு அவளுக்கு வெற்றியில சுருள் மடிக்க வெற்றி விதவிதமா தோழி உண்டு தோழி உண்டு தட்டாங்கள் விளையாட தாசிமார் பெண்கள் உண்டு பெண்கள் உண்டு பாண்டியாட்ட விளையாட பாவையர்கள் தோழி உண்டு பாவையர்கள் தோழி உண்டு இப்படி 7-8 தோழியோடு வள்ளி இருந்து விளையாடுவார் அப்போ இப்படியா இருக்கும்போது அங்கே ஒரு நாளத்தன மதி இந்த வள்ளியான பெண்கொடி வள்ளி நாயகி 7-8 தோழி பெண்களோடு கைபிடிக்க தோழி கால் பிடிக்க தோழி வெற்றிலை சுருள் மடிக்க விதவிதமாக தோழி தட்டாங்கள் விளையாட தாசிமார் பெண்கள் பாண்டியாட்ட விளையாட பாவையர்கள் பெண்கள் இப்படி 7-8 தோழியோடு 7 அடுக்கு மாளிகையிலே வள்ளி நாயகி இருந்து கொண்டிருக்கும்போது அப்ப சிலது நாட்களான உடனே இந்த நம்பி மகா ராஜமன்னனுக்கு ஒரு சிறிய எண்ணம் நம்ம வள்ளி நாயகி தோழி பெண்களோடு எப்போதும் சேடி பெண்களோடு அரண்மனையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் நம்ம திணைபுணத்திலே சென்று இவளை பரன் கட்டி பரனுக்கு மேல் அமர வைத்து இந்த திணைபுணத்திலே காக்கா பச்சி பறவை எல்லாம் வராதபடிக்கு இவளை காவலாக உட்கார சொன்னா என்ன நல்லா இருக்கும் நம்ம திணைபுணத்துல ஆளும் இல்ல அதனால 7 ஆம்பளை பையங்க இருக்காங்க அவங்கள போய் சொன்னானே 7 ஆண் குழந்தை இருந்தாலும் அவங்களுக்கு அதை விட பெரிய பெரிய வேலைகள் இருந்தா வேட்டைக்கு போவது அரண்மனையை காவல் காப்பது அவங்க கவனமாக அந்த திணைப்புணத்தை போய் காக்கிறது கிடையாது
திணைப்புலத்தை அழகுபடுத்த வேண்டுமானால் ஆமா அங்க ஆம்பளை பிள்ளை ஆகாது ஆகாது. ஒரு பெண் குழந்தை இருந்தா தான் அந்த திணைப்புணம் அழகுபடும். திணைபுணத்திலே சென்று இந்த வள்ளி நாயகி பெண்கொடியாகப்பட்டவள் 7-8 தோழி பெண்களோடு 7 பரன் போட்டு பரனுக்கு மேல உட்கார்ந்து இந்த வள்ளி நாயகி காவலாக அமரும்படி நம்பிராஜன் சொல்லி அனுப்பினார். ஏன்னு சொன்னா பெண்ணாகப்பட்டவர்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தோம் அப்படின்னா பொறுமையாகவும் கவனமாகவும் அதை செய்யக்கூடிய அளவுக்கு திறமை உண்டு. ஆணாக பிறந்தவர் அங்கு போகவா இங்கு போகவா அப்படின்னு ஒரு உலகமெல்லாம் சுத்திக்கிட்டே வருவாங்க. சுத்தமா வைக்கணும்னா அந்த வீட்டுல பெண்கள் இருந்தா தான் வீடு சுத்தமா இருக்கும். அதனால நம்ம ஆம்பளை பிள்ளைங்க சொன்னதை கேட்காது, காவல் நிக்க சொன்னா அதையும் கவனமா பார்க்க மாட்டாங்க. அதாவது தினபுணத்தில் அதாவது காடை கவதாரிகள் சரி மைனாக்கள் இப்பேற்பட்ட பறவை பட்சிகள் எல்லாம் வந்து தினபுணத்தை அழித்து கொண்டிருக்கும். ஆண் குழந்தை இருக்குமானால் வில்லால் எய்து அந்த விலங்குகளை மாய்த்து விடுவார்கள். அவருக்கு கோபம் வரும். பெண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? கல்லிலே அதாவது கவன் ஒரு கவன் பத்திரிக்கையா கவனை கொண்டு கல்லை வெட்டு அப்படி சுத்தி எரியும் போது கலைக்கத்தான் செய்யும். அதாவது கவட்ட கவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல கல்லை வைத்து அந்த கவனை விடும் போது பறவைகள் எல்லாம் பறந்து தான் போகுமே தவிர அதுக்கு எந்த சேதமும் ஆகாது. வில்ல வச்சு குறி வச்சாங்கன்னு சொன்னா அந்த பறவைக்கு மேல போய் படும். கவனை வச்சால் கலைந்து ஓடும். அதுக்காக இந்த வள்ளி பெண்கொடியாகப்பட்டவளை தன்னுடைய தோழி பெண்களோடு அம்மா வள்ளி நாயகி எப்போது அரண்மனையிலே இருந்து கொண்டிருக்கிறாய். நம்ம அண்ணன் தம்பி தமையன்மார் 7 பேரை அனுப்பி வைத்தாலும் அவன் சரியா காவல் காட்பது இல்ல. மிருகங்களுக்கு சேதம் வந்துடும். அதனால உன்னுடைய தோழி பெண்களோடு சேடி பெண்களோடு நீ பரன் போட்டு வைத்திருக்கிற மகளே அந்த திணைப்புணத்திலே போய் முதிர்ந்த திணைகளுக்கெல்லாம் காவலாக காக்கா பச்சி பறவை மயில் மைனா குயில் இதெல்லாம் வராத அளவுக்கு நீங்க போய் 8 பேரோடு வள்ளி நாயகி நீ உட்கார்ந்தேன்னு சொன்னா அப்பாவுக்கு ரொம்ப மனசுக்கு நிம்மதியா இருக்கும், நம்பிக்கையாவும் இருக்கும். உனக்கும் நேரம் போனது மாதிரி இருக்கும் அப்படின்னு இந்த நம்பிராஜன் வள்ளி நாயகி திணைபுணத்திலே காவலாகவே அமர வைத்தாள். அப்ப காவலாக அமர வைக்கிறார் அப்படின்னா வள்ளி நாயகி சிறிதா ஒரு கஷ்டமோ கவலையோ ஒரு தேவையோ வந்து அண்ணா அப்பான்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். தமையன்மார்கள் 7 பேரும் நம்பிராஜனும் ஓடி வந்து நிப்பார்கள். அந்த அளவுக்கு 7 தமையன்மார்களுக்கு ஒரு தங்கச்சினா எப்படி இருக்கும்? அவன் சுத்துல அப்படியே அவுட்டர்ல வந்து அப்படியே கவனமாக சுத்திக்கிட்டே வருவாங்க. வள்ளி நாயகி கவனம் எறிந்து கொண்டுதான் இருப்பாளே தவிர வள்ளி நாயகி மேலே 7 அண்ணன் தம்பிமார்கள் கவனமாக இருப்பார்கள். அப்போ அந்த அளவுக்கு 7 தமையன்மார்களுக்கு செல்ல தங்கையாக குழந்தையே பெண் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தையாக ரொம்ப செல்லமா இந்த வள்ளி நாயகி வளர்ந்து கொண்டே வருகிறார். அப்ப வள்ளி நாயகி இப்படி தன் திணைபுணத்திலே காவலாக அமர்ந்து கொண்டிருக்க வள்ளி நாயகி வயதிற்கு வந்த நாள் முதலாக அழகிலே சிறந்தவளாக அம்சத்திலே உயர்ந்தவளாக அவள் எப்பேற்பட்ட அழகோடு இருக்கிறார் தெரியுமா? அவ பெண்ணுக்கான பெண்ணுக்கான பேனை கொண்ட மயில் அழகி அவ கண்ணுக்கு கண்ணழகி காது மூக்கு வடிவழகி மூக்கழக மொழி அழக அவ முகத்தினோட திருவழக செக்கே நல்ல சிவப்பழகி செந்தூர பொட்டழகி அவ செந்தூர
வடிவழகி அழகி அவ மூக்கழகும் மொழியழகும் முகத்தினுடைய திருவழகும் அழகும் வள்ளி நாயகிக்கு என்னையா ஓலப்பூ செயலிலே ஒரு பாகன் தலை முடியா கொஞ்சம் கொஞ்சம் இல்ல அடேப்பா ஒரு பாகம் தலைமுடி 1 2 இல்ல ஒரு பாகன் தலைமுடி இந்த வள்ளி நாயகிக்கு அந்த கால பெண்களுக்கு முடிய பாத்தீங்கன்னா புதிங்கால் வரைக்கும் முட்டுக்கு கீழே இருக்குமா முடி ஆமா ஒரு பாகமும் ஒரு முழமும் அது போக அரைச்சானும் மிச்சமும் இருக்குமா முடி வளர்ந்துருக்கு இப்போ உள்ள தாய்மார்களுக்கு யாருக்காவது அப்படி இருக்கா இப்போ யாருக்குமே அப்படி கிடையாது இப்போ எங்களுக்கு ஓடி வளர்ந்துருக்கு ஒரு சாண முடி அதை தேய்ச்சி கழுவ 2 சீயக்கா பொடி 2 பொடி தேவைப்படுதா அந்த கூந்தலும் சினுக்கு வலிய தூக்கி காய வைக்கணும்னா வீட்டுக்குள்ள முடி காய மாட்டுக்கு சினுக்கு வலிய தூக்கிக்கிட்டு தெருவுல ஒரு வியாபாரிய விட மாட்டா என்ன செய்வா தெருவுல வந்து வரக்கூடிய வியாபாரிய பூரா கூப்பிட்டு முதல்ல வெங்காய வியாபாரிய கூப்பிடுவா அண்ணாச்சி என்ன வெங்காயமா விக்கிய ஆமா பொடி வெங்காயம் விக்க அப்படியா விலை எவ்வளவு 2 கிலோ 100 ரூபாய் 2 கிலோ 100 ரூபாயா ஆமா நேத்து வந்தவங்க 3 கிலோ 100 ரூபாய்னாங்க அது பொடி வெங்காயமா இருக்கும் அப்படியா சரி நல்ல காஞ்ச வெங்காயம் சரி அப்போ உம்ம பொருள் சரியில்லைன்னு நினைக்கேன் நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க இதுல இருந்து இன்னும் ஒரு கூட ஒரு கிலோ சேர்த்து வாங்கிக்கிடுவேன் நீ வரணும் போது அப்படின்னு அரை மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்பா முடி கூந்தல் காஞ்சிரும் பேசாம வீட்டை பார்த்து வந்துருவா அப்போ அத மாதிரி இப்போ உள்ள தாய்மார்களுக்கும் முடி அப்படி இருக்கு ஆனா இந்த வள்ளி நாயகிக்கு ஒரு பாகமும் ஒரு முழமும் அரைச்சானும் மிச்சம் இருந்துச்சான் அந்த அளவுக்கு கூந்தல் முடி வைத்திருக்கிறார் இன்னும் எப்பேற்பட்ட அழகோடு இருக்கிறா தெரியுமா கமகங்குல சாய்ந்ததை கமகங்குல சாய்ந்ததை கலத்தினோட திருவன வள்ளி என்ற நாயகியா வள்ளி என்ற நாயகியா பொக்கி சவிரித்ததை வசத்தினோட திருவனக கட்டிராம கரும்பு போல கனகமணி கைகள் ரெண்டு அவரக்கா செய்யலில ஐந்து நல்ல விரலழக பயத்தனத்தி செய்யலில பத்து நல்ல விரலழக வள்ளி என்ற நாயகியா மூணாம் விர செய்யலில முகத்தினோட திருவனக கெண்டமினி செய்யலில கண்கள் ரெண்டும் தன்னழக பாம்பின் படத்தை போல வள்ளி என்ற நாயகி அரைத்து வலித்ததை போல் அரைத்து வலித்ததை போல் அருமமக கண்ணன் அருமமக கண்ணன் அவன் தாமரை இதழு போல் கையலரின் கண்ணரண்டா பல செய்யலி கோமதியா உதடல முட்டி கட்டி கொத்தலை போல் உன்வரிச பல்லழகா பதக்கம் கட்டி கொத்தலை போல் 19 வல்ல ஈச்சங்க செய்யலி இடையாவி பல்வரிசை முட்டு கட்டி கோர்த்தலை முட்டு கட்டி கோர்த்தலை பள்ளிக்கு முப்பே திரண்டு வல்ல கட்டி கோர்த்தலை அவ முத்து கட்டி கோர்த்ததை அவள 32 வல்ல அந்த வள்ளி என்ற நாயகியா அவ இளமாலம் தண்டு போல அவ காலு ரெண்டும் தன்னழகா அவ ஆளிலை செய்யலில அருமமக வயரழகா அழகுக்கு அழகாக அழகிலே சிறந்த வேளா பெண்களே கண்டால் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு பொக்கிசம் ரீத்ததை போல் புசத்தின் திருவழகு கட்டிராம கரும்பு போல் கனகமணி கைகள் 2 5 விரல் அழகும் அவளக்கா செய்யலில அவ 10 விரல் அழகும் பயத்தனத்து செய்யலில இளம்வானம் தண்டு போல் கால் 2 தன்னழகு
பாம்பின் படத்தை போல் பாதத்தின் திருவழகு. அப்ப இந்த வள்ளி இருக்கக்கூடிய அழகை கண்டு பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறாளே தோழி பெண்கள் திணைபுணத்திலே உட்கார்ந்து வள்ளியவே வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவ வள்ளியினுடைய கையை பார்த்தா கையை மட்டும்தான் பார்ப்பாங்களாம், காலை பார்த்தா காலை மட்டும்தான் பார்ப்பார்களாம், அவள் கண்ணை பார்த்தவர்கள் கண்ணையே பார்ப்பார்களாம், முகத்தை கண்டவர்கள் முகத்தை தான் காண்பார்கள், வேறு பக்கத்திலே பார்ப்பதற்கு கண்ணு போகாதான். அந்த அளவுக்கு வள்ளி நாயகி அழகிலே சிறந்தவளா இருந்திருக்கிறார். முன்னழகை கண்டவர்கள் மோகம் கொள்வார் 1000 பேர், பின்னழகை கண்டவர்கள் பேதலித்து பின்தொடர்வார் 1000 பேர். இப்படி வள்ளி நாயகி அழகோடு இருக்கக்கூடிய காலத்திலே சேடி பெண்களுக்கு தினமும் இதே வேலை. எக்கா ஏ வள்ளி நாயகி, நாங்க 7-8 பேர் இருந்தாலும் எங்கள்லயும் அழகு உள்ளவளா நீதானக்கா இருந்து கொண்டிருக்கிற. நம்ம 4-5 பேர் சேர்ந்து இருக்கோம்னா நம்மளுக்குள்ள ஒரு எண்ணம் வரும். என்ன வரும்? என்னை விட நீர் அழகா இருந்தீங்கன்னா இந்த மனுஷன் நம்மளை விட அழகா இருக்காரு. ஆனா பிறந்தவருக்கு கூட அந்த மனசுல என்ன வராதியா? பெண்களுக்கு தான் அந்த பொறாமையே ரொம்ப வரும். பாத்துக்கோ, போட்டுக்கிட்டு இருப்பேன் பாத்துக்கிட்டே இருப்பாரு. ஆமா, இருக்க அழக பாக்கிறதுக்கு 1000 கண்ணு வேணும். என்ன இவர் என்ன இப்படி அழகா மேக்கப் போடுறாரு? அப்போ இந்த வள்ளி நாயகியின் அழகை கண்டு 7-8 தோழி பெண்களும் பார்த்து கொண்டிருக்க இப்படியாகவே அன்றாடமும் அனுதினமும் வள்ளி நாயகி திரைபுணத்திலே காவலாகவே அமர்ந்து கொண்டிருந்தார். அப்படியாகவே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாளையிலே மூ உலக சஞ்சாரி நாரத மகாமுனிவராகப்பட்டவர் அன்னைய பார்க்க மூ உலகத்துக்கும் சென்று கலகம் செய்வதற்கு நாரதருக்கு எந்த விதமாகப்பட்ட சூழ்நிலையுமே அமையல. எந்த இடத்திலும் கலகம் வைக்க முடியல. இந்த நாரதருடைய வேலையை எங்கேயாவது போய் கலகத்தை மூட்டி விடுவதே இவர் வழக்கம். அப்படி அவர் ஒரு நாளைக்கு ஒரு கலகத்தை மூட்டவில்லை என்றால் வயறு கப்புன்னு ஊதிரும். ஆமா, அந்த அளவுக்கு இந்த நாரதரு நாட்டு செய்தியை தெரியணும்னா அது நாரதர் தான் வந்து சொல்லுவாராம். இப்ப வந்து பேப்பர் போடுதாங்க, சரி, அப்புறம் டிவி வந்துட்டு, ரேடியோ வந்துட்டு, சரி, அந்த காலம் அது கிடையாது. நாட்டினுடைய செய்தியை நம்ம அறிய வேண்டுமானால் தெய்வலோகத்துல நாரதர் வந்தால்தான் நாட்டு செய்தியை சொல்வாராம். அப்ப இந்த நாரத மகாமுனிவராகப்பட்டவர் மூ உலகத்திலேயும் கலகம் எதுவும் இல்லாம இப்ப நம்ம நண்பர்கிட்ட போய் ஒரு காரியத்தை சொல்லி எப்ப இந்த காரியத்தை நீ சொல்லிடாத அப்படின்னு சொன்னா அவன் என்ன வருது தெரியுமா? என்ன? அதை சொல்லாம முடியாது, வயர் கப்புன்னு ஊதிரும். அடியப்பா, அதான் சொல்லுவாங்க கலகம் மூட்டல்னு சொன்னா வயர் வந்து கப்புன்னு ஊதிரும். அப்ப இந்த நாரதர் கலகம் இல்லாம நம்ம எங்க போவோம், என்ன செய்வோம் அப்படின்னு நாரதர் அங்கு இங்குமா அலைந்து திரிந்து கடைசியாக இந்த வேள்வி மலை சாரல் மலைக்கு அருகாமையிலே குறிஞ்சி நாட்டை நோக்கி இந்த வேள்வி மலை சாரல் வழியாகவே வந்து கொண்டிருக்கிறார். அப்ப வந்திருக்கக்கூடிய நேரத்திலே இந்த வள்ளியான பெண்கொடியா திணைபுணத்திலே இந்த காக்கா பச்சி பறவை எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி தோழி பெண்களோடு ஆலோயலோ பாட்டு பாடி உட்கார்ந்து காவலா இருக்காங்க. அப்ப ஆலயலோ பாட்டு பாடும் போது தோழி பெண்கள் எல்லாம் எப்படி பாட்டு பாடி அமர்ந்திருக்கிறார் தெரியுமா? எப்படி ஐயா? மண்ண நம்பியேலேலோ மரம் இருக்க, மரம் இருக்க, மரத்தை நம்பியேலேலோ கிளை இருக்க, கிளைய நம்பியேலேலோ இலை இருக்க, இலை இருக்க, இலைய நம்பியேலேலோ பூவி இருக்க, பூவை நம்பி பூவை நம்பி பூவை நம்பியேலேலோ கனி இருக்க, பிஞ்சு இருக்க, பிஞ்ச நம்பியேலேலோ காய் இருக்க, காய நம்பியேலேலோ கனி இருக்க, கனி இருக்க, கனிய நம்பியேலேலோ கிளி இருக்க, இப்படி ஏலேலோ ஐலேசா வென்று
தோழி பெண்கள் எல்லாம் உட்கார்ந்து பாட்டு பாடி கொண்டிருக்க இந்த வள்ளி நாயகனுடைய குரலை கேட்டார் நாரத மகாமுனிவர். அப்ப நாரதர் இந்த வள்ளி நாயகி குரலை கேட்ட உடனே குயில் போல் இருக்கிறதே இந்த குரல், இது யாராக இருக்கும், இந்த குரல் யாரா இருக்கும் அப்படின்னு இந்த வேள்விமலை சாரல் ஓரமா வந்தவர் வள்ளி காவலா அமர்ந்திருக்கக்கூடிய திணைபுணத்துக்கு வந்து விட்டார். அப்ப திணைபுணத்துல வந்து பார்க்க வள்ளியை கண்ட உடனே நாரதர் மகாமுனி தன்னுடைய ஞான திருஷ்டியினால் அறிந்து பார்த்தார். பார்க்கும்போது ஞான திருஷ்டியினால் அறிந்து பார்க்கும்போது கண்ணனுடைய கண்ணில் இருந்து பிறந்தவள் தான் இந்த வள்ளி நாயகி. கண்ணனுடைய கண்ணீரில் வள்ளி சுந்தரியாக பிறந்தவதான இந்த வள்ளி பெண்குடியாகப்பட்டவா அப்படின்னு இந்த நாரதர் தெரிந்து கொண்டு அடேங்கப்பா மூ உலகத்துக்கும் போனா கலகம் பண்ணுவதற்கு நமக்கு எதுவுமே கிடைக்கல, எந்த சூழ்நிலையுமே அமையல. ஆனா இன்றைக்கு இந்த வள்ளியை வைத்து நமக்கு ஒரு கலகம் பண்ணுவதற்கு காலம் வந்து விட்டது. முறையும் சரியா இருக்கு. என்னன்னு கேட்கணும், விஷ்ணு பகவானுக்கு சிவபெருமான் மைத்தனர் முறை, முருகன் வந்து அப்போ விஷ்ணு பெருமாளுக்கு என்ன வேணும், மருமகன் வேணும். அதனால வள்ளி நாயகியை சேர்த்து வச்சா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு இந்த நாரதருக்கு மனசுக்குள்ள ரொம்ப ஆசை. அப்ப இந்த வள்ளி நாயகியை வைத்து ஏதாவது கலகம் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி இந்த நாரத மகாமுனிவராகப்பட்டவர் திணைபுரத்திலே ஓடோடி வருகின்றார். வள்ளி நாயகி இடத்திலே வந்து வாய் விட்டு பழக வேணும் என்று வள்ளி நாயகி கண்டவுடனே அந்த நாரத மாமுனியும் வள்ளியோட இடமதியில வாரும் அம்மா பெண் கொடியே, அம்மா பெண் கொடி வார்த்தை ஒன்று சொல்ல கேளு, வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. பெண்களாக அமர்ந்திருக்கிறீர்களே, யாரு நீங்க, உங்க அம்மா யாரு, அப்பா யாரு, ஆண் ஒருவர் இல்லாமல் நீங்கள் பெண்களாக அமர்ந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு எந்த தேசம், முதல்ல நீங்க யாரு, நான் தான் உங்களை பார்த்து யாருன்னு கேட்கணும், என் இடத்துல வந்து என்ன பார்த்தா நீங்க கேட்கிய, அம்மா பெண்குடியே, நான் தான் தெய்வலோகத்திலே மூவுலக சஞ்சாரி, என் பெயர் நாரத மகாமுனிவர். நீர்தான் நாரதரா, வாங்க வாங்க வாங்க, நான் தான் இந்த வேள்விமலை சாரலிலே சிற்றூரை அரசராக வாழ்ந்து வரக்கூடிய நம்பி மகாராஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் பிறந்த பிள்ளை, என் பேரு தான் வள்ளி நாயகி. எங்க அப்பாவுடைய திணைப்புணத்திலே இந்த காக்கா குருவிகளுக்கு காவலாக முதிர்ந்த திணையை யாவரும் எடுத்துக்கொண்டு போக கூடாது, இந்த பச்சைகளுக்காக நாங்க காவலா அமர்ந்திருக்கிறோம். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க ஐயா. அம்மா வள்ளியே, இந்த வயசுல திணைப்புணத்துல உங்களை காவலா உட்கார வச்சாங்களா? உங்களுக்கு வயசு என்ன இருக்கும்? எனக்கு 16 வயது 18 வயது பருவம் உள்ள வயது. உங்களுக்கு என்ன வேணும்? ஐயோ வள்ளி நாயகியே, வயதுக்கு வந்த பெண்ணாக இருந்தும் கொஞ்சம் கூட உனக்கு விவரமே இல்லையா? வயதுக்கு வந்த பெண்ணாகப்பட்டவள் இந்த நாளையிலே செய்யக்கூடிய வேலையா இது?
உன் வயதில் உள்ள பெண்கள் எல்லாம் அவங்க அவங்களுக்கு பிடித்த மணவாளனை தேடி கல்யாணம் பண்ணி கலகலகலன்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்க அம்மா அப்பாவுக்கு உன் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. அக்கறை இல்லாம தான் இந்த காட்டுக்குள்ள தினபுனத்திலே கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஐயா நாரதரே, எங்க அம்மா அப்பாவுக்கு என் மேலும் உள்ள அக்கறை இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன வந்திருக்கு? என்னையா வந்தது? எனக்கு அம்மா அப்பா மட்டும் இல்ல, 7 தமையன்மார் இருக்கிறார், அம்மா அப்பா இருக்கிறார்கள். என் மீது அக்கறை கொள்வதற்கு அவர்கள் இருக்கிறார்கள். இப்ப அண்ணா என்று அவயம் போட்டால் உடனே வந்து நிற்பார்கள். 7 பேர் 7 நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடிச்சாலும் ஆமையா 7 நாள் 7 பேர் அடிப்பான். அதேதான் உங்களை. அதனால சரி, நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். ஏன் வாழ்க்கையை பத்தி நீங்க எதுவுமே பேச வேண்டாம். வந்த வேலையை மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. அம்மா வள்ளி நாயகியே, இப்படி பருவமுள்ள மங்கையாக இருந்து கொண்டு மற்ற பெண்களை போல ஆடி பாடி விளையாடி திருமணம் முடிப்பதற்கு மாப்பிளை தேடும் பருவமா இருந்து கொண்டு தினைபுனத்திலே கொண்டு போய் உங்க அம்மா அப்பா உன்னை போய் காவலா வச்சிருக்காங்களே. அம்மா அப்பாவுக்கு கூர்வாடே கிடையாது. நீ ஒன்னும் கவலைப்படாத. இல்ல, நீ எவ்வளவுதான் சொன்னாலும் பருவமுள்ள மங்கையாகப்பட்ட வள்ளி உனக்கு இந்த பருவ வயதிலே நல்ல மாப்பிளையா நான் உனக்கு பார்த்து கொண்டு வரேன். பார்த்து கொண்டு வரேன்னு சொல்லுவதை விட என் மனசுக்குள்ள நான் ஒரு மாப்பிளைய நினைத்து வைத்திருக்கிறேன். அப்படியா? மாப்பிளைய நினைத்து வைத்திருக்கிறீர்களா? ஆமா. மாப்பிளைனா எந்த மாப்பிளை? சொல்லுங்க ஐயா. யாரு தெரியுமா? யாரு? பாரும் அம்மா வள்ளியாரே, பாரும் அம்மா வள்ளியாரே, பாட்ட ஒன்று சொல்ல கேளோட இடமதி பருவம் உள்ள மங்கைக்குத்தான் மாப்பிள்ளையும் பார்த்திருக்கேன். சிவகாமி மைந்தனடி, சிவகாமி மைந்தனடி, கண்ணனுக்கு மருமகன் தான், அரணாருக்கு பிள்ளையாக ஆண்டியாக இருப்பவர் தான், திருச்செந்தூர் முருகனாக செந்தூர் பதியழக சிவசுப்பிரமணியனா கண்ணனுக்கு மருமகன் தான், கந்தனான என் பெருமாள் தெய்வானை மணவாளன், தெய்வாளன் மணவாளன், திருச்செந்தூர் முருகனாக தெய்வானை திருச்செந்தூர் முருகனாக. அம்மா வள்ளி நாயகி, சிவகாமி மைந்தன் சிவனுக்கும் பெற்றெடுத்த பிள்ளை சரவண பொய்கையிலே கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட கந்தன், கதிர்வேலன், கடம்பன், கார்த்திகேயன், திருமுருகன், திருப்பரங்குன்ற அழகன், அழகுக்கு பேர் போனவன், தமிழ் கடவுள், முதல் கடவுள், அவர்தான் தெய்வானையை மணந்த திருமுருகப்பெருமான். அவரை சொல்லி கொண்டு போனால் எவ்வளவோ சொல்லி கொண்டு போகலாம். அதாவது முருகனுடைய நாமத்தை சொன்னா சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் கிடையாதா, சுப்பிரமணிய சாமிக்கு மிஞ்சிய தெய்வமும் கிடையாதா. இல்ல இல்ல, அந்த அளவுக்கு இந்த சுப்பிரமணிய சாமி பேர் வாங்கின தெய்வமா, புகழ் வாய்ந்த தெய்வம். அதே மாதிரி என்னையா சுப்பிரமணிய கடவுள் வந்து 2 பெண்களை மணமுடித்தார். 2 பெண்களை மணமுடித்தது போல சரி 2 பேரும் வாங்கினார். சமீப காலத்துல என்ன பேர் வாங்கினார்? என்னையா? அன்று காலத்துல சூரனை வென்ற சுப்பிரமணியன் முதல் பேர். இப்ப சமீப காலத்துல என்னையா சுனாமியை வென்ற சுப்பிரமணியம்னு ஒரு பேர் வாங்கினார். அழகுபட்ட பேரு. ஏன் வாங்கினார்? எதுக்கு? எல்லா பக்கமும் சுனாமி வந்துச்சு, அழிச்சுது. அவன் சொல்லிட்டு அடிச்சது. அழிவு நடந்துச்சா? இல்ல இல்ல. இருக்கும்போது வருமா? கடல் வந்து உள்வாங்கி விட்டது. அப்படியே கையை காட்டினார், கடல் உள்ள பார்த்து போயிட்டு. சரிதானே? அதனால 2 பேர் வாங்கினார். அப்போ அப்பேற்பட்ட சுப்பிரமணிய கடவுள் சூரனை வென்றவர் அந்த முருகனை தான் உனக்கு மாப்பிள்ளையா நான் பார்த்து வைத்து என் மனதிலே நினைத்து கொண்டிருக்கிறேன். அம்மா அப்ப வள்ளி நாயகி சொன்னா, எப்படி ஐயா நாரதரே, என்னையா போய் ஒரு பண்டாரத்தின் மகனையா என்ன கல்யாணம் பண்ண சொல்லுகிறீங்க? அந்த முருகனுடைய அம்மா யாரு தெரியுமா? பெரிய நீலி. அப்படியா? அப்பா யாரு தெரியுமா? சுடுகாட்டிலே சுடுகாட்டு சாம்பலை அள்ளி பூசக்கூடிய பேயாண்டி. மாமா யாரு தெரியுமா? அவங்க மாமா வெறும் மாடு மேய்க்கக்கூடிய மனுஷன். அவங்கள போய் அவங்க குடும்பத்துல போய் என்ன வாக்கப்பட வைக்கணும் உங்க மனசுல நீங்க நினைக்கலாமா? இந்த வள்ளி நாயகி அவங்க குடும்பத்துல போய் கால் வைக்க உங்களுக்கு சம்மதம் வரலாமா? இதை பத்தி நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். எங்க அம்மாவும் அப்பாவும் என் வாழ்க்கையை தேர்வு செய்வதற்கு இருக்கிறார்கள், நீங்க ஒன்னும் கவலைப்படாதங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு வள்ளி நாயகி அவரை திட்டி அனுப்பினார். அப்ப நாரதர் சொன்னாரு, ஏய் வள்ளி நாயகி,
அப்பேற்பட்ட சுப்பிரமணிய கடவுள் சிவனுக்கு திருமகனையான் இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன. ஆமா. அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்கு உன்னை நான் மணவாட்டியாக அடைய செய்வேன் அம்மா அப்படின்னு சத்தமிட்டு சபதமிட்டு புறப்பட்டார் இந்த நாரத மகாமுனிவர். ஆனா இதுல ஒண்ணு என்ன, வள்ளி நாயகிக்கு மறைமுகமாக இந்த மால் மருகன் மீது ரொம்ப ஆசை, ரொம்ப இஷ்டம். ஏன்னா அவங்க குலதெய்வமே இந்த முருகன் தானே. அவர் வேடுவ குலத்திலே இந்த செந்தூர் பதியழகன் சிவசுப்பிரமணியனைத்தான் தெய்வமா வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இந்த வள்ளி நாயகிக்கு யாரிடத்திலும் சொல்லாத மனதுக்குள்ளே ஒரு பெரிய ஆசை உண்டு. மணந்தால் முருகனைத்தான் மணப்பேன் அப்படின்னு வள்ளி நாயகி தினமும் இந்த தோழி பெண்களிடத்திலே பேசி கொண்டிருப்பார். அப்ப தோழி பெண்கள் சொல்லுவார்கள், அம்மா வள்ளி நாயகியே, நாமல் பிறந்ததோ ஒரு மானிட பிறவி, முருகன் இருப்பதோ தெய்வ பிறவி, நமக்கு குலதெய்வமா கும்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய முருகனை வணங்கத்தான் முடியும். ஆனா நீங்க வாக்கப்பட்டு போவேன் கல்யாணம் முடிப்பேன்னு சொல்லுவதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா அப்படின்னு இந்த சேடி பெண்கள் தோழி பெண்கள் எப்போதும் கேலி கிண்டல் செய்வார்கள். வள்ளி நாயகி சொல்லுவாளா, ஒரு நாள் ஆனாலும் ஒரு பொழுதானாலும் அந்த முருகனுக்கே நான் மணவாட்டியாக என் வாழ்வை நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன். அன்னைக்கு நீங்க என்ன பார்க்கத்தான் போறீங்க, அன்னைக்கு இப்படித்தான் நீங்க பேச போறீங்க அப்படின்னு வள்ளி சொல்லுவது வழக்கம். ஆனா இந்த நாரதரிடத்திலே மறைமுகத்தை சொல்லாமல் பார்த்து கொள்ளுங்க, எங்க அம்மா அப்பா என்னை பார்த்து கொள்வார்கள் அப்படின்னு திட்டி அனுப்பினாள். நாரதர் வள்ளியினுடைய வார்த்தையை கேட்டு அங்கார கோபம் கொண்டு அவர் எங்கே வருகின்றார் தெரியுமா? அவரோ கடுகாச்சல மூர்த்தியத்தா கடுகாச்சல மூர்த்தியத்தா கந்தனையும் பார்ப்பதற்கு நாரதர் ஓடி வாரா. வந்ததொரு வேளையில கந்தா கடம்பா வென்று கையெடுத்து வணங்குவாரா. அரோகரா 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 அபயம் போடுவாரா, அவர் அபயம் அது போடுவாரா. நாரதர் அபயம் அது போடுவாரா. அப்போ அரோகரா அரோகரா எல்லா அபயம் அது போடுவார். நாரத மகாமுனிவர் இதை முருகனிடத்திலே சென்று முறையிட்டு சொல்லி இருவருக்கும் மனமுடித்து வைப்போம்னு சொல்லி இந்த நாரதர் புதியதா ஒரு கலகத்தை உண்டு பண்ணுவதற்கு கடுகாச்சல மூர்த்தி இந்த கண்டபிரானை பார்க்க வருகிறார்கள். அப்ப கடவுளாகிய முருகனை பார்க்க வந்த உடனே அரோகரா வென்று அவர் கோஷத்தை சொல்லி, முருகா உங்களிடத்திலே இன்றைக்கு ஒரு காரியத்தை முறையிட்டு உங்களுக்காக ஒரு கனி கொண்டு வந்திருக்கிறேன். கனி கொண்டு வந்திருக்கிறா? கனிக்குன்னு சொன்ன உடனே எனக்கு மனமெல்லாம் பயமா இருக்கிறேன் நாரதா. அந்த கனியால நாம் பட்டபாடு போதாதா? எங்க அண்ணன் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இருக்கேன், குடும்பமே ரெண்டா போச்சு ஒரு சின்ன கனியால. மறுபடியும் நீங்க கனின்னு சொல்லி என்ன கனியை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு திருமுருகன் கேட்ட உடனே அப்போ இந்த நாரதர் சொன்னாரா, என்ன சொல்லுகிறார்? கனின்னு சொன்னா நீங்க நினைப்பது வேறு, இவ்வளவு தூரம் பயப்பட வேண்டாம். நான் கனி என்று சொன்னதே கன்னி பெண்ணை தான் சொன்னேன் அப்படின்னார். கன்னி பெண்ணனா கனிக்கு ஒப்பிடலாம், குயில்கள் கூட நின்று பார்க்கும் தின்று கூட நினைக்காது, அந்த அளவுக்கு பேர் அழகி. அப்படியா? அப்படி ஒரு பெண்ணு யாரு, எங்க இருக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே இந்த வேள்வி மலை சாரலிலே குறிஞ்சி நாட்டை ஆண்டு வரக்கூடிய சிற்றூர் அரசருக்கு சிற்றூருக்கு அரசராக நம்பி மகாராஜன் வாழ்ந்து வருகின்றார். அப்ப இந்த நம்பி மகாராஜனுக்கு வள்ளி நாயகி பெண்குடியால் மகளாக பிறந்து மங்களகரமாய் இருந்து கொண்டிருக்கிறார். உங்களை மாப்பிள்ளையா பார்த்திருக்கோம்னு சொன்ன உடனே உங்க குடும்பத்தையே ரொம்ப கேவலமா பேசுதா ஐயா. அப்பேற்பட்ட வள்ளியை போய் நீங்க மனம் முடிக்கணும், நான் மனம் முடித்து உங்களை கண்மொழியிட பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே முருகப்பெருமானுக்கு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம்.
உடனே சென்று வள்ளி நாயகியை பார்த்து யார் எவர் என்று விசாரித்து அவளை மணமுடிக்கணும்னு இந்த முருகப்பெருமானுக்கு ரொம்ப ஆசை வந்து விட்டது. ஏன்னா நாரதர் வள்ளி நாயகியை பத்தி சொன்ன பெருமையான பெருமிதம் அப்படி. அப்ப இந்த வள்ளி நாயகியை பார்க்கணுமானா இப்படியே போனா நம்மளை யாருன்னு பாப்பாங்க, அவளை மனம் முடிப்பதற்கு அது சரியான சூழ்நிலையா அமையாது. நம்மளை கண்ட உடனே கடவுளேன்னு வணங்குவாங்க, திடுக்குன்னு மெய் மறந்து போவாங்க. அதனால இந்த வள்ளி இடத்திலே போகணுமானா வேடுவர் குலத்திலே பிறந்த வேடுவரை போலத்தான் நம்மளும் வடிவமெடுத்து போகணும் அப்படின்னு இந்த முருகப்பெருமான் ஆகப்பட்டவர் வள்ளி மீது ஆசை கொண்டு வேடுவர் போல் வடிவமெடுத்து போனாராம். அப்ப எப்படி வடிவமாகி வருகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? வள்ளியந்த நாயகியே வள்ளியந்த நாயகியே மனமுடிக்க வேணும் என்று வடிவேலன் முருகனாவே ஏழிமலை சாரலிலே வள்ளி இருக்குகின்ற இணைப்புணத்தில் வாராரே வேடுவன் போல் வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு வடிவேலன் வாராரே அந்த வடிவேலன் வாராரே வடிவம் கொண்டு வேலனவன் வாராரே வேலனவன் வாராரே. அப்ப வேடுவன் வடிவம் கொண்டு அவரவில்லோடு அம்போடு அம்பார துணிகளோடு வில்லோடு அம்போடு அம்பார துணிகளோடு வடிவேலவன் வள்ளி நாயகி குழுவிருக்கும் திணைபுணத்துக்கு வந்தார். திணைபுணத்துக்கு வந்து பார்க்க வள்ளி நாயகி பரனுக்கு மேலே 7-8 தோழி பெண்களோடு இன்பமாக அமர்ந்திருந்தார். அப்போ உடனே சென்று நம்ம அவகிட்ட போய் என்னன்னு பேச முடியாது அப்படின்னு ஒரு மானை விரட்டி கொண்டு வருவதாக இந்த வடிவேலவன் ஒரு கதையை உருவாக்கி வள்ளி நாயகி இடத்திலே வந்தார். அம்மா தோழி பெண்களே 7-8 பேர்களாக குயில் போல் அமர்ந்திருக்கிறார்களே, நான் இந்த வேடுவர் குலத்திலே ஒரு மானை வேட்டையாட வேண்டும் என்று வந்தேன். காட்டுக்குள்ளே வந்து 2 மான்களை கண்டேன். ஒரு மானாகப்பட்டது என்னுடைய வலையிலே சிக்கிவிட்டது. அதை வலைக்குள்ளே பிடித்து வைத்திருக்கிறேன். இன்னும் ஒரு மானை பிடிக்க முடியவில்லை, தப்பித்து விட விட்டேன். மான் இங்க வந்ததா? அவர் வடிவேலவன் சொல்லக்கூடிய 2 மான்கள் வந்து வள்ளியவும் தெய்வானையவும். தெய்வானையை மனம் முடித்து விட்டேன், வள்ளியே இன்னும் உன்னை பார்க்கல, உன்னை மனம் முடிக்கலன்னு சொல்லுவதைத்தான் 2 மானையில ஒரு மானை பிடித்து ஒரு மானை இன்னும் பிடிக்கல அப்படின்னு கேட்டார் பாருங்க. அப்ப வள்ளி நாயகி சொன்னா, என்ன சொல்கிறாள்? உங்களை பார்த்தா உண்மையிலேயே வேடுவர் குலத்திலே பிறந்தவர் மாதிரி தெரியலையே, மான் பிடிக்க வந்தது மாதிரி தெரியலையே, யாரு நீங்க? உடனே நானும் உங்க இனத்தை சேர்ந்தவன் தான், வேடுவர் குலத்திலே பிறந்தவன் தான், அதனால என் மான் வந்ததான உங்ககிட்ட கேட்டேன். அப்ப இவர் சொன்னார், வள்ளி நாயகி சொன்னா, உங்க மானுக்கு கையும் இருக்கும் காலும் இருக்கும், எந்த மரத்துக்குள்ள போச்சோ எந்த பூ செடியுள்ள போச்சோ எங்களுக்கு தெரியாது, அதனை போய் நீங்க பாருங்க அப்படின்னார். அப்ப முருகப்பெருமான் சொன்னார், என்னுடைய மானுக்கு நான் பார்த்த மானுக்கு அடையாளம் இருக்கு. அப்ப அடையாளத்தை சொல்லுங்க. நம்பிராஜன் பெற்ற திருமகன் கண்ணனின் கண்ணீரில் பிறந்தவள் வள்ளி என்ற மானைத்தான் நான் தேடி வந்தேன் அப்படின்னார். ஐயா வேடுவரே, இது மான் பிடிக்க வந்த மாதிரி தெரியல, எங்க கிட்ட விவகாரத்துக்கு எங்க கிட்ட வந்து சண்டை செய்வதற்கு வந்த மாதிரி தெரியுது. எங்க அம்மாவை அப்பாவை கூப்பிட்டேன்னு சொன்னா இப்ப உடனே வந்து நிற்பாங்க அப்படின்னு தமையன்மார்களே அண்ணா அப்பா வந்து அவயம் போட்டாள். ஓடோடி வந்து பார்த்தார்கள். அப்போ இந்த முருகப்பெருமான் வேங்கை மரமாக வடிவம் எடுத்து காட்டுக்குள்ளே அதிலே ஒளிந்து கொண்டார். அம்மா எதற்காக எங்களை அழைத்தா, என்ன ஆச்சு? ஆகாத கனவு கண்டே அப்பா, நீங்க போயிட்டு வாங்க. கண் முழித்து பார்த்து பதறி போய் உங்களை கூப்பிட்டேன். போனதுக்கு பிறகு மறுபடியும் முருகப்பெருமான் தன் சுயரூபத்தை எடுத்தார். அப்ப சுயரூபத்தை எடுத்த உடனே தைரியம் இருந்தா
எங்க அம்மா அப்பா வரும்போதல்லவா நீங்க நிக்க வேண்டும் ஆமையா அப்படின்னு மறுபடியும் அண்ணா அப்பான்னு கூப்பிட்ட உடனே எல்லாரும் மறுபடியும் வந்தாங்க. ஏனம்மா வள்ளி மறுபடியும் அழைத்து கொண்டிருக்கிறாய்? மீண்டும் மீண்டும் அந்த ஆகாத கனவு வந்து கொண்டிருக்கிறது அப்பா, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு முருகப்பெருமானை காட்டி கொடுப்பதற்கு வள்ளிக்கு மனது இல்லை. அப்ப மறுபடியும் வேங்கை மரமாக நின்றவர் மறுபடியும் வேடவராக வடிவமெடுக்க இந்த வடிவேலவனாகப்பட்டவன் அந்த இடத்தை விட்டு கடந்து வந்தார். அப்ப கடந்து வரும்போது சொன்னாரா, என்ன இருந்தாலும் உன்னை பார்த்த உடனே மனம் முடிக்கணும்னு ஆசை வந்தேன். நீ நினைப்பதை பார்த்தா என் மேலேயும் உனக்கு ஆசை இருக்கும் போல தெரியுதே. எனக்கெல்லாம் உங்க மேல எந்த ஆசையும் இல்ல. அப்ப உங்க அண்ணாவும் அப்பாவும் வரும்போது ஏன் என்ன காட்டி கொடுக்கல? போனா போகுதுன்னு உங்களை பிழைக்க விட்டேன் அப்படின்னு வள்ளி நாயகி சொல்ல, இப்படியாகவே வடிவேலவன் வேடுவனாக வந்தார். அப்போதும் வள்ளி மயங்கவில்லை. மறுபடி இப்படியே போனா நம்ம வள்ளியை தொட்டு கூட பார்க்க முடியாது போல. அவள் கையிருக்கும் அழக பார்த்தா அவள் கரத்தையாவது நம்மளால பிடிக்க முடியாதா அப்படின்னு வடிவேலவன் வளையல் செட்டி போல் வடிவம் எடுத்து வந்தார். வளையல் செட்டி போல் வடிவம் எடுத்து வரும்போது அப்பமும் வளையல் வியாபாரம் பார்ப்பதற்கு வந்ததை மாதிரி எவ்வளவோ சூழ்நிலையை ஏற்படுத்தினார். அப்ப வள்ளி நாயகி உண்மையிலே நம்பி உங்ககிட்ட இருக்கக்கூடிய வளையல்லையே நல்ல வளையலா எனக்கு போடுங்க அப்படின்னு தன்னுடைய கையை கொடுத்தார். கண்ணாடி வளையல், பச்சை வளையல், பவள வளையல், கல்யாண வளையல் இருக்கிறது. இந்த கல்யாண வளையல் பவள வளையல் எல்லாமே இருந்தாலும் மனதையும் மயக்கக்கூடிய மோகன வளையல் ஒரு வளையல் இருக்கு. மோகன வளையல் அதை எடுத்து இந்த வடிவேலவன் வள்ளி நாயகி கையில போட்ட உடனே வளையல் போடுவதை போல அவர் கரத்தை பிடித்து முத்தமிட்டாராம் இந்த வள்ளி முருகன். அப்போ முத்தமிட்ட உடனே இந்த வள்ளி நாயகிக்கு, ஏ செட்டியாரே, நீர் வளையல் வியாபாரத்துக்கு வந்த மாதிரி இல்ல. ஏ சேடி பெண்களே, செட்டியார பிடிங்கடி, அவர் பைய பிடிச்சு வளையல பிடிங்கிட்டு அவரை வீட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு இந்த சேடி பெண்கள் எல்லாம் சேர்ந்து வளையல் பைய பிடுங்கி செட்டியார அடித்து பிறத்தி அனுப்பி வைத்தாரு. அப்ப இந்த கண்ணை பார்த்தார், இவ்வளவு தூரம் செய்து அவள் கையை கரம் பிடித்த நாமளுக்கு அவளை தன்னோடு அழைத்து கொண்டு வர முடியலையே. கரத்தை கொடுப்பதற்கு கூட இவ்வளவு யோசிக்கிறாய் இந்த வள்ளி. அவள் தோல் மீது சகஜமாக நம்மளை தொட்டு பேசக்கூடிய அளவுக்கு வேறு சொருவம் எடுத்து நம்ம போகணும். அப்படி என்று அந்த வடிவேலவன் முருகனாகப்பட்டவரே மூன்றாவது சொருபமாகி பண்டார கிழவன் முருக பெருமான் வாரார். அவர் 90 பத்தும் துவண்ட கிழவனை போல் வடிவம் கொண்டு தாடியும் தலைமுடியும் வைத்துக் கொண்டு வாரார். கடைசியாக நாமளை தொட்டு பேசக்கூடிய அளவுக்கு ரூபத்தை எடுத்து போகணும். பெரியாள்னு சொன்னா பெருமாள்னு சொல்லுவாங்க. நம்ம மேல தோல் மீது கை போட்டு பேசுவா வள்ளி நாயகி அப்படின்னு 90 பத்தும் ஜன்ன துவண்ட கிழவனாக வடிவம் எடுத்து 400 பத்தும் ஜன்ன நரைத்த கிழவனாக தள்ளாடும் நரை நடந்து தாடி போல் வடிவம் எடுத்து வள்ளி பாதையின் மீது ஏறி வந்தாள். தமையன்மார்கள் பண்டாரத்தை கண்டு கொண்டார்கள். ஐயா பெரியவரே, உங்களுக்கு என்ன ஆச்சு? தள்ளாடி கொண்டு இந்த காட்டுக்குள்ள வாரியரே, எங்க போறீரே? நீங்க எங்க போறீங்க? நான் காசியில இருந்து வந்தேன் அப்பா, குமரிய பார்க்கணும்னு போய்கிட்டு இருக்கேன். இந்த வயசுல குமரிய பார்க்க போறீங்களா? அப்பா நினைக்க கூடாது, தாத்தா கன்னியாகுமரிக்கு குமரி தீர்த்தம் ஆட போறேன். அப்படியா? சரி, நீங்க தள்ளாடும் வயதா தெரியுது. எங்களுடைய திரைப்படத்துக்கு வாங்க. என்னுடைய தங்கைமார் தோழி பெண்களோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரோடு சற்று நேரம் அமர்ந்து விட்டு சாப்பிட்டு இளைப்பாரி அதுக்கு பிறகு நீங்க புறப்பட்டு போங்க. பெரியாள் என்று சொன்னா எங்களுக்கு பெருமாள் மாதிரி அல்லவா? உங்களை காணுவதற்கு எங்களுக்கு வரம் வேணும். அதனால ஆசீர்வாதம் செய்து புறப்பட்டு போங்க ஐயா என்று வள்ளி இருக்கக்கூடிய திரைபுணத்துக்கு வடிவேலவனை அழைத்து வருகிறார்கள். அப்போ திரைபுணத்தில் வடிவேல முருகனவன் அந்த வள்ளி நாயகி முன்னால் வடிவேலவன் அவர் வயதான கிழவனை போல் வந்து நிற்க
பெரியாள் வந்திருக்கிறார், அவருக்கு விருந்து உபச்சாரம் செய்து பாதம் தொட்டு கழுகி பணிவிடை செய்து அவரிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ தங்கையே வள்ளி நாயகி அப்படின்னு தமையன்மார் சொன்ன உடனே அண்ணன்மார் வார்த்தைக்கு இணங்க அவரை அமர வைத்து பாதம் தொட்டு கழுகி அவருக்கு பணிவிடை செய்து முடித்து உபச்சாரங்கள் எல்லாம் முடித்து அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் வள்ளி நாயகி தாத்தாவை சொன்னா, தாத்தா உங்களுக்கு எப்படியும் ஒரு 100 வயசுக்கு மேல இருக்கும், பெரிய ஆளா தெரியுது, ஏதாவது உங்களுக்கு சுவாசியம் கீசியம் பார்க்க தெரியுமா, கைராசி பார்க்க தெரியுமா, ரேக பார்க்க தெரியுமா, சொல்லுங்க கரத்தை நீட்டு உனக்கு இப்பவே உன் வருங்காலத்தை சொல்லி முடிக்கிறேன், சொல்லி முடிக்கிறேன் கரத்தை நீட்டினா. அம்மா வள்ளி நாயகியே, உன் மனதுக்குள் ஒரு பேராசை இருப்பது இந்த பண்டாரத்துக்கு தெரியும். முருகப்பெருமானை மனம் முடிக்க வேணும் என்றுதானே நீ இதுவரைக்கும் காத்து கொண்டிருக்கிறாய். ஆமா பரவாயில்லையே, ஆனால் நீங்கள் சொன்னதை நான் நம்பணுமானா இதற்கு முன்னால என்னென்ன நடந்ததோ அதையும் சொல்லுங்க. அப்போ இந்த பண்டார கிழவனாக வடிவேலன் சொன்னார், நீ காவலாக இருக்கும் போது காவலாக இருக்குகின்ற நேரத்திலே ஒரு கலவான நாரத மகாமுனிவர் வந்திருப்பார், கந்தனையே உன்னை மனமுடிக்க வைப்பேன் என்று சொல்லி இருப்பார். வளையல் விற்கும் செட்டியார் வந்திருப்பார், அவரும் உன்னை மனமுடிப்பேன் மானே மயிலேன்னு சொல்லி இருப்பார். ஒரு வேடுவர் வந்திருப்பார், மான் பிடிக்க வந்து உன்னை மானே தேனேன்னு சொல்லி இருப்பார். நடந்ததா? ஆமா நீங்க சொன்னது அப்படியே இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்ப பண்டார கிழவனாக இருந்த வடிவேலவன் சொன்னார், எனக்கு வயிறு பசிக்கு தாயே சாப்பாடு இருந்தா கொடு தாத்தா, எங்க இடத்திலே திணை குணத்திலே திணை மாவும் தேனும் தான் இருக்கு, அதை வேணா நீங்க சாப்பிட்டு விட்டு புறப்பட்டு போங்க அப்படின்னு உடனே ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று திணை மாவையும் தேனையும் ஊற்றி வள்ளியானவள் குழப்பி உருண்டையாக பிடித்து கொடுத்தார். தாத்தாவுக்கு ஒரு வாய் உன் கையால ஊட்டி விட கூடாதா அப்படின்னு உடனே சரி வயதான கிழவன் தானே அப்படின்னு வள்ளியானவள் திணை மாவை திருமுருகனுக்கு வாயிலே ஊட்டி விட்டார். அப்போ சாப்பிடும் போது இந்த வடிவேலனுக்கு விக்கல் எடுக்க ஆரம்பித்தார். மாவு குறையா சாப்பிடுனா கேக்கியா? அம்மா வள்ளி நாயகி, தாத்தா நான் போய் சேர்ந்துடும் போலுக்கு விக்கல் எடுக்கு, தாத்தா போயிடுவார் போலுக்கு, கொஞ்சம் பொறுமையா இருங்க தாத்தா, கீழே இறங்கி நம்ம ஆத்துக்கு போனா தண்ணி குடிக்கலாம், வாங்க போவோம். ஏத்தி நீ வருவரைக்கு என் உயிர் தாங்காது, என்னையும் அழைத்து கொண்டு போ அப்படி என்று வள்ளி நாயகி சொல்ல அவ கரத்தாலே பிடித்து கொண்டு பண்டாரத்தை அழைத்து கொண்டு ஆத்தாங்கரைக்கு வாராள. அப்போ வந்ததொரு வேளையில வள்ளி நாயகி கரம் பிடித்து தாத்தாவை தோள் மேல கை போட்டுக்க அம்மா அப்படின்னு சொன்ன உடனே சரி பண்டாரம் தானே, எங்க தாத்தா வயசு இருக்கு உங்களுக்கு, பரவாயில்ல அப்படின்னு வடிவேலவனும் அவர் நினைத்ததை போல வள்ளி நாயகியின் தோள் மீது கை போட்டு கை தாங்களாகவே ஆத்தாங்கரைக்கு அழைத்து வந்தார். வள்ளி நாயகி மேல அவ்வளவு ஆசை இந்த முருகனுக்கு. அப்ப ஆத்தாங்கரையில வந்து 2 கரத்தால தண்ணீரை அள்ளி குடித்தார் பாருங்க. குடிப்பதை போல குடித்து படக்குன்னு கீழே வலிக்கு விழுந்துட்டார். வலிக்கு விழுந்தா பாருங்க, ஏ வள்ளி நாயகி, தாத்தான்னு பாராம என்ன இப்படி படுபாவை தள்ளி விட்டுட்டியே, ஏ தாத்தா இவ்வளவு வயசுக்கு மேலையும் மனம் கூசாம இப்படி பொய் பேசுதே, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அப்படின்னு உடனே சரி போனா போகுது, கைய கூட உன்னை தூக்கி விடுதேன் அப்படின்னு கரம் பிடித்து வள்ளி நாயகி தூக்கணும்னு கைய பிடித்தா பாருங்க. அப்போ முருகப்பெருமாள் என்ன செய்தார் தெரியுமா? தூக்க 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 விழுந்தா அந்த துவண்ட பண்டார கிழவன், தூக்க 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 விழுந்தா அந்த துவண்ட பண்டார கிழவன், சாந்தி 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 விழுந்தா அந்த சாமி பண்டார கிழவன், சொக்கி 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 விழுந்தார் அந்த சுப்பிரமணிய அந்த பண்டாரோ, சொக்கி சொக்கி விழுந்தார் அந்த சுப்பிரமணிய பண்டாரோ, சொக்கி சொக்கி விழுந்தார் அந்த சுப்பிரமணிய பண்டாரோ, சொக்கி சொக்கி
தூக்க 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 மறுபடியும் விழுதார். வள்ளி நாயகிய பார்த்து சுப்பராமணியே சொக்கி 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 தண்ணிக்குள்ள மறுபடியும் விழுந்தார். ஏ பண்டாரா, இப்ப வர போறீரா இல்ல ஆத்தோட போறீரா? வள்ளியே கோவப்படாத அப்படின்னு கரம் பிடித்து அழைத்து திரையுடத்துக்கு அழைத்து வந்தார். அப்பந்தான் இந்த ஆண்டியாக இருந்த அறுபடை முருகனாகப்பட்டவர் எம்மாயே வள்ளி நாயகியே, நீ இருக்கும் அழகுக்கு தாத்தாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிடுதேன்னு சொல்லு. தாத்தா நான் போயிட்டு வர உன்னை ஆசீர்வாதம் பண்ணுதேன். நல்ல ஆசீர்வாதம் பண்ணுவீர் அப்படின்னார். சரி. ஏ பண்டாரம், எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்ன கல்யாணம் பண்ணுவதற்கு உனக்கு ஆசை வருமா? இந்த வயசுக்கு மேல உனக்கு என்னமா? வாரவங்க எல்லாரும் என்ன அப்படி கேட்டா நான் என்னதாயா செய்வேன்? உங்க மாதிரி பண்டாரம் பூரா வந்து பெண்ணு கட்ட என்ன முடியும்? ஏ வள்ளி நாயகி, என்னம்மா நீ இப்ப மட்டும் தாத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிடுவேன்னு உன் வாயால சொல்லல, உனக்கு என்ன பிடிக்காதோ அதை இப்பமே நான் வரவழைப்பேன்னார். ஆமா வள்ளி நாயகி, உனக்கு தாத்தா எனக்கு பிடிக்காததை மட்டும் செய்து விடாதரும். உனக்கு என்ன பிடிக்காதென்று எனக்கு தெரியும். எவ்வளவு பெரிய மிருகங்க வந்தாலும் பயப்பட மாட்டேன். யானை வந்தா பயப்படுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த ஒண்ணுக்கு தான் பயப்படுவேன். தாத்தா அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதங்க, சொல்லவே வேண்டாம், என்ன விட்டுருங்க என்னார். விட்டுருங்க. அப்போ முருகப்பெருமான் அன்னைக்கு தான் வள்ளியை மணமுடிப்பதற்காக விநாயகப் பெருமாளை நினைத்தாராம். அண்ணனை நினைத்தார். அதான் வள்ளியை மணமுடிக்க அண்ணனை நினைத்தாரு பாடலே இருக்கு. ஆமா, முருகனுடைய கல்யாணத்துக்கு காரணமே அண்ணனாகிய விநாயகப் பெருமாள் தான். ஆமா. அப்ப இந்த விநாயகப் பெருமான் அண்ணா நீ தான் எனக்கு வள்ளியை மணமுடிக்க உதவி புரியணும். முதலாவதே உன்னை நினைத்து வருவதற்கு வந்திருக்கணும். வராத காரணத்தினால கல்யாணத்துக்கு இவ்வளவு தாமதமாகிட்டு இருக்கு. நீ தான் வந்து அண்ணா எனக்கு உபகாரம் பண்ணணும். அப்படி என்று சொன்ன உடனே அந்த விநாயகப் பெருமாள் தம்பிக்கு திருமணத்திற்கு காரணமாக அவரும் மதையானை வடிவம் கொண்டு விநாயகப் பெருமாள் மதையானை வடிவம் கொண்டு வள்ளிக்கு முன்னால் விநாயகப் பெருமாள் வந்த போது ஆனைய போக சொல்லு, ஆனைய போக சொல்லுன்னா தாத்தா கைய சிக்கன்னு பிடிச்சிருக்கா வள்ளி நாயகி. நான் ஆனைய போக சொல்லணுமான தாத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. ஆனைய போக சொல்லுறேன். வள்ளி நாயகி வாயவே திறக்கல. ஏ தாத்தா, நீ எதை வேணாலும் கேளு, இந்த வார்த்தை மட்டும் என்னால சொல்ல முடியாது. நான் நினைத்து கொண்டிருப்பது என்னுடைய மணவாளனாக, என்னுடைய மாப்பிள்ளையாக, என்னுடைய கடவுளாக மனம் தாங்க முடியாமல் தாத்தாவுக்கு முன்னால இந்த வார்த்தையை சொன்னா தவறு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் தாத்தா நம்ம சொல்ல முடியுமா? அதனால உண்மையை நாமல் உடைத்து விடுவோம். அப்படி என்று அந்த செந்தூர்பதி அழகன் சிவசுப்பிரமணியன் அறுபடை முருகன் தெய்வானை மணவாளனை தான் எனக்கு மணவாளனா நினைத்து கொண்டிருக்கிறேன் தாத்தா. அவரை தவிர வேறு எவரையும் என்னால் மனதால் நினைத்து கூட பார்க்க முடியாது. இந்த வள்ளி நாயகி முருகனை தவிர வேறு எவராலும் என் மனதால் கூட நினைத்து கூட பார்க்க முடியாது. காலையிலையும் மாலையிலையும் அல்லும் பகலும் 60 நாளிகையும் அந்த அறுபடையும் முருகனைத்தான் நான் மனதுக்குள்ளே நினைத்து கொண்டிருக்கிறேன் ஐயா. தாத்தா, அவரை தவிர வேறு எவரையும் நான் வாயால் கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னு அழுது கொண்டே வள்ளியானவள் வாய் திறந்து சொன்னாள். அப்பந்தான் பார்த்தார் முருகப்பெருமான் வள்ளியினுடைய காதலை கண்ட அந்த கடவுளாகப்பட்டவர் இதற்கு மேல வள்ளியை நாம எதுவும் செய்யக்கூடாது, கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு பண்டாரமா இருந்தவர் வேலை தாங்கியபடியாக தன் சுயரூபத்தை எடுத்தார். முருகனை கண்ட வள்ளியாகப்பட்டவள் முகமலர்ந்து அவரை கண்டு தரிசித்து அச்சம் வேண்டாம் வள்ளியே, உன்னை மனைமுடிப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் அப்படி என்று திரைபுரத்திலே வள்ளியும் முருகனும் காதல் கொண்டு ஒருவரை ஒருவர் ஆவி சேர்த்து அணைத்து தன் காதலை வெளியிட்டார்கள். அப்ப முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணமாக வேணும் என்று திரைபுரத்தை விட்டு அம்மா அப்பா தமையன்மார்களுக்கு அரண்மனையிலே சென்று விவரங்களை சொல்ல முருகனுக்கும் வள்ளியாகப்பட்டவளுக்கும் திருமண ஏற்பாடு வெகு சிறப்பாக நடந்தது. மணவடை பந்தலிலே மாப்பிள்ளையும் பெண்ணுமா அங்க அமர்ந்து கொண்டு திருமாங்கல்யத்தை முருகனார் திரு கயிர்களிலே எடுத்து வள்ளியை விதமாக மணமுடித்தார். அவர் அரணே என்று அவர் அரண்மாங்கிலியோ சூட்டுவார். சிவனே நல்ல சிவனே என்று ஐயா சிவனே என்று அப்ப சிவன் மாங்கிலியோ சூட்டுவார்.
சிவனே சிவனே என்று சிவன் மாங்கல்யம் சூட்டி சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்களை முடித்து கடிவேலவனும் வள்ளி பெண்கொடியாகப்பட்டவளும் மன்னவன் தேவி இருபேர்களுமாக திருச்செந்தூர் முருகனும் வள்ளியான பெண்குடியாலும் கல்யாண கோலமாகவே வந்தமர்ந்தாரே. இந்த கதையை பாடணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது வேணும். 3 மணி நேரத்துக்கு மேலையும் பாடலாம். குறைஞ்சது 3 மணி நேரம் வேணும். குறுகிய காலம் நேரமா இருப்பதனால எங்களால் முடிந்த வரைக்கும் இந்த கதையை சுருக்கமா உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கோம். பாப்பாவுக்கு தான் நேரம் இருந்துச்சு, எங்க 2 பேருக்கும் இடமே இல்ல சொல்லதுக்கு. ஆமா, அதனால கோயில் கூட இருந்துச்சுன்னா நாங்க 3 நாள் படிப்போம். நேரம் கம்மியா இருப்பதனால இந்த கதையை சுருக்கமாக எங்களால் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு எடுத்து பாடியிருக்கோம். கடைசியாக முருகனுடைய புகழை 2 பாடலாக பாடி நிறைவு செய்கிறோம். கந்தனுக்கே அரோகரா, முருகனுக்கே அரோகரா, வேலனுக்கே அரோகரா, வேலவா அடி வேலவா, வேலனாக வந்தவனே வேலவா, ஓடி வா நீ ஆடி வா, வேலனாக வந்தவனே வேலவா, வேலவா வேலவா, வேலனாக வந்தவனே வேலவா, ஓடி வா விளையாடி வா, வேலனாக வந்தவனே வேலவா, வேலவா. ஐயா பழனி மலை மீது இருக்கும் வேலவா, வேலவா, பழனி மலை மீது இருக்கும் வேலவா, வேலவா, என் பாவங்களை தீர்ப்பதற்கு ஓடி வா, நீ ஆடி வா, வேலனாக வந்தவனே வேலவா, 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 வேலனாக வந்தவனே வேலவா, ஓடி வா விளையாடி வா, வேலனாக வந்தவனே வேலவா. ஐயா திருத்தணியில் கொலுவிருக்கும் வேலவா, திருத்தணியில் கொலுவிருக்கும் வேலவா, என் தீவினைய தீர்ப்பதற்கு ஓடி வா, நீ ஆடி வா, வேலனாக வந்தவனே வேலவா, வேலனாக வந்தவனே வேலவா, ஓடி வா விளையாடி வா, வேலனாக வந்தவனே வேலவா, வேலவா. ஐயா குறுக்கு துறையில் கொலுவிருக்கும் வேலவா, வேலவா, குறுக்கு துறையில் கொலுவிருக்கும் வேலவா, குறை தீர்க்க இங்கே நீ ஓடி வா, நீ ஆடி வா, வேலனாக வந்தவனே வேலவா, அரோகரா அரோகரா. ஐயா திருச்செந்தூரில் கொலுவிருக்கும் வேலவா, திருச்செந்தூரில் கொலுவிருக்கும் வேலவா, தீவினைய தீர்ப்பதற்கு ஓடி வா, நீ ஆடி வா, வேலனாக வந்தவனே வேலவா, 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 வேலனாக வந்தவனே வேலவா, அரோகரா அரோகரா அரோகரா. வேலனாக வந்தவனே வேலவா, வேலவா. ஐயா மருதமலை மேல் இருக்கும் வேலவா, வேலவா, மருதமலை மீது இருக்கும் வேலவா, வேலவா, மங்கையரை காப்பதற்கு ஓடி வா, நீ ஆடி வா, வேலனாக வந்தவனே வேலவா, 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 வேலனாக வந்தவனே வேலவா, ஓடி வா விளையாடி வா, வேலனாக வந்தவனே வேலவா, வேலவா. ஆ வேலவா அடி வேலவா, வேலனாக வந்தவனே வேலவா, ஓடி வா நீ ஆடி வா, வேலனாக வந்தவனே வேலவா, அரோகரா அரோகரா அரோகரா. வேலனாக வந்தவனே வேலவா, வேலவா.
திருமலையாண்டியாக ஓடிவா முருகா, திருமலையாண்டியாக ஓடிவா முருகா, திருச்செந்தூர் வேலவன ஆடிவா முருகா, திருச்செந்தூர் வேலவன ஆடிவா முருகா. ஓடிவா முருகா நீ ஓடிவா, உமையவள் தன் மகனே ஓடிவா, ஏ ஓடிவா முருகா நீ ஓடிவா, உமையவள் தன் மகனே ஓடிவா. ஓடிவா முருகா நீ ஓடிவா கந்தா, உமையவள் தன் மகனே ஓடிவா முருகா, ஓடிவா முருகா நீ ஓடிவா கந்தா, உமையவள் தன் மகனே ஓடிவா முருகா. ஓடிவா முருகா நீ ஓடிவா, உமையவள் தன் மகனே ஓடிவா முருகா, ஓடிவா முருகா நீ ஓடிவா, உமையவள் தன் மகனே ஓடிவா முருகா. எங்கள் வடி வேலா நீ தங்க வடி வேலா, இந்த ஏழை முகம் பாரும் ஐயா திருச்செந்தூர் முருகா. எங்கள் வடி வேலா நீ தங்க வடி வேலா, எங்கள் வடி வேலா நீ தங்க வடி வேலா, இந்த ஏழை முகம் பாரும் ஐயா திருச்செந்தூர் முருகா, ஏழை முகம் பாரும் ஐயா திருச்செந்தூர் முருகா. கந்தவடி வேலா கந்தவடி கந்தவடி வேலா கந்தவடி, இந்த ஏழை முகம் மாறுமையா திருச்செந்தூர், இந்த ஏழை முகம் மாறுமையா திருச்செந்தூர் வேலா. எங்கள் வடி வேலா நீ தங்க வடி வேலா, எங்கள் வடி வேலா நீ தங்க வடி வேலா, இந்த ஏழை முகம் பாரும் ஐயா திருச்செந்தூர் முருகா, ஏழை முகம் பாரும் ஐயா திருச்செந்தூர் முருகா. கந்தவடி வேலா கந்தவடி வேலா கந்தவடி வேலா கந்தவடி, இந்த ஏழை முகம் மாறுமையா திருச்செந்தூர், ஏழை முகம் மாறுமையா திருச்செந்தூர் முருகா. சாமி வாயார உமை துதித்து வழியெல்லாம் கவிபடித்தோம், வாயார உமை துதித்து வழியெல்லாம் கவிபடித்தோம், ஓயாமல் வந்த துயர் ஒன்றும் குறையலையே, சேயாகி வந்து முருகா, சேயாகி வந்து என்னை சேர்த்தணைக்க வேண்டும், அந்த மாயோன் மருமகனே வருவதுதான் நேரம். கந்தவடி வேலா கந்தவடி, ஏழை முகம் மாறுமையா திருச்செந்தூர் முருகா. இந்த வடி வேலா கந்தவடி, இந்த ஏழை முகம் மாறுமையா திருச்செந்தூர் முருகா. சாமி கல்லிலே நடந்து வந்தோம் கால்கடுக்க பாடி வந்தோம், கல்லிலே நடந்து வந்தோம் கால்கடுக்க பாடி வந்தோம், சொல்லிலே உனை தொழுதால் சொல்லிலே உனை தொழுதால் மிக நன்று எண்ணி வந்தோம், புள்ளி மயில் ஏறி முருகா நீ புள்ளி மயில் ஏறி அற பொன்பொருளை தந்திடவே குறவள்ளி மணவாளா இங்க வருவதுதான் நேரம். கந்தவடி வேலா கந்தவடி வேலா, இந்த ஏழை முகம் மாறுமையா திருச்செந்தூர் முருகா. இந்த வடி வேலா கந்தவடி, இந்த ஏழை முகம் மாறுமையா திருச்செந்தூர் வேலா. ஐயா சிரத்தை இதயம் கொண்டு செந்தில் உன்னை தொழுதாலும், சிரத்தை இதயம் கொண்டு செந்தில் உன்னை தொழுதாலும், வரத்தை தாராமலே வரத்தை தாராமலே வழி மாறி போவதேனோ புரத்தி மணவாளா முருகா, புரத்தி மணவாளா நான் கூப்பிட்ட குரல் கேட்டு மறுத்து பேசாமல் இங்க வருவதுதான் நேரம். கந்தவடி வேலா கந்தவடி, இந்த ஏழை முகம் மாறுமையா திருச்செந்தூர் முருகா. இந்த வடி வேலா கந்தவடி, முகம் மாறுமையா திருச்செந்தூர் முருகா. சாமி தத்தளித்த நெஞ்சமெல்லாம் கவி மணக்க பாடுகிறோம், தத்தளித்த நெஞ்சமெல்லாம் கவி மணக்க பாடுகிறோம், சித்தத்தில் ஏறலையா சித்தத்தில் ஏறலையோ சேவல் கொடியோனை ஒத்து வந்து எங்களுக்கு குமரா, நீ ஒத்து வந்து எங்களுக்கு பல உதவிகளை செய்திடவே என் முத்து குமரேசா இப்ப முன் வருவா நேரம். கண்டவடி வேலா திருச்செந்தூர் முருகா, கந்தவடி வேலா கந்தவடி, வேலா திருச்செந்தூர் முருகா. சாமி எங்கள் வடி வேலா நீ தங்க வடி வேலா, எங்கள் வடி வேலா நீ தங்க வடி வேலா, இந்த ஏழை முகம் மாறுமையா திருச்செந்தூர் முருகா, இந்த ஏழை முகம் மாறுமையா திருச்செந்தூர் முருகா. கந்தவடி வேலா கந்தவடி, இந்த ஏழை முகம் மாறுமையா திருச்செந்தூர் முருகா. இந்த வடி வேலா கந்தவடி, இந்த ஏழை முகம் மாறுமையா திருச்செந்தூர் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு, அரோகரா திருச்செந்தூர் வேலனுக்கு, அரோகரா செந்தில்வடி ஆண்டவனுக்கு, அரோகரா சூரனை வந்த சுப்பிரமணியனுக்கு, அரோகரா கந்தனான முருகனுக்கு, அரோகரா
அரோகரா அரோகரா. இதுவரைக்கும் எங்கள் வில்லிசைக்கு வாய்ப்பளித்த அருமை அன்னார் அவர்களுக்கும் ஆலயத்து நிர்வாகத்தார் அவர்களுக்கும் ஒலி அமைத்து தந்த உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கும் அண்ணாச்சி அவர்களுக்கும் காவலாக பணிபுரிந்து கொண்டிருந்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் எங்களுக்கு பரிசளித்து பாராட்டிய அன்பு உள்ளத்திற்கும் வீடியோ பதிவு செய்தவர்களுக்கும் அனைவர்களுக்குமே எங்கள் வில்லிசையின் சார்பாகவே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.